எப்போதும் போல ஒரு கருத்து சொல்கிற மன்றமாகவோ புராணங்கள் இதிகாசங்கள் பேசுகின்ற மன்றமாகவோ இல்லாமல் இந்த பொங்கல் விழாவுக்கு ஒரு சிறப்பான இன்னிசை பாட்டு பட்டிமன்றம் இது. இப்போ என்ன இன்னிசை வாசிக்க போகிறாங்க, அதுக்கு எந்த கலைஞர்கள்லாம் வராங்க அப்படிங்கிறத ஒரு இன்ட்ரோ போடுங்க. உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணிக்கோங்க. அருமை அருமை அருமை. இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய்க்க வந்துற்று. நல்ல நல்ல சொற்கள் எல்லாம் இருக்கின்ற வேளையில் தேடி தேடி தேவையில்லாத சொற்களை பேசி பல பேரை பகைத்து கொள்ளுகிற வாழ்க்கைக்கு மத்தியில் மரம் நிறைய கனி இருக்கிற பொழுது தேடி தேடி காய்களை பறிப்பதற்கு சமம் என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு இணங்க உலகத்தில் எந்த மொழிகளுக்கும் இல்லாத சிறப்பு வாக்குவாதம் செய்யக்கூடிய ஒரே மொழி உலகத்தில் என் தாய்மொழி தமிழ் மொழி. அப்படிப்பட்ட என் தாய்மொழி தமிழ் மொழியை வணங்கி இனியதொரு பொங்கல் சிறப்பு பட்டிமன்றத்தை தொடங்குவதிலே பெருமை கொள்கிறேன். பத்மவாணி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மதிமுகம் தொலைக்காட்சி சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள். இனியதொரு சிறப்பு பாட்டு பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? பண்பாட்டை பாட்டில் வைத்தவர்கள் அன்றைய கவிஞர்களா இன்றைய கவிஞர்களா? இதாங்க பட்டிமன்றம். இப்போவெல்லாம் பாட்டாவாங்க இருக்குது. ஒரு கதாநாயகன் வந்தவுடனே பாட்டு போட்டுறானே, கதாநாயகன் வரும்போது பாட்டு போடுறான். சில கதாநாயகன் ஏரோப்ளேன்லேருந்து குதிக்கிற மாதிரி இருக்குது, அந்த நேரத்தில் ஒரு பாட்டு போடுறான். ஆனால் ஒரு காலத்தில் பாடல் எதுக்காக போட்டான் தெரியுமா? அந்த படத்தினுடைய கதையை சொல்கிறதுக்காக, அந்த கதாபாத்திரத்தை சொல்வதற்காக, அந்த கருத்துக்களை, அந்த படத்தினுடைய தீம்னு சொல்லுவோம்ல, கருத்து, அந்த கருத்துக்களை சொல்கிறதுக்காக பாட்டு போட்டான். இன்றைக்கி கதாநாயகன் கதாநாயகி வரும்போது பாட்டு, போகும்போது பாட்டு, பார்த்துட்டா பாட்டு, சிரிச்சா பாட்டு, அட்டா இவங்களோட ஒன்றுமே பண்ண முடியல. அவ்வளவு கொடுமைகளோட வார்த்தைகளை போட்டு இன்றைக்கி சினிமா பாட்டு எழுதுகிறாங்க. நாளைக்கு அப்படி தான் ஒரு சின்ன பையன் பாட்டு பாடிட்டு இருந்தான். என்னடா பாட்டுன்னு உத்துக்கு அவன்கிட்ட கேட்டேன். அவன் எடுத்த உடனே பாடுனா பாருங்க, டங்கா மாறி ஊதாரி புட்டுகு நானி நாரி அழுகு மூட்டை மீனாச்சு மூஞ்ச கல்வி நாளாச்சு. இது பாட்டாங்க? இது பாட்டான்னு இப்படியெல்லாம் பாட்டு பாடினா இன்றைய கவிஞர்களுடைய அவங்களுக்கு ஆதரவாக நான் எப்படி தீர்ப்பு தர்றது? அன்னைக்கு பாட்டு போட்டாங்க. இந்த 3 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. வாழ்க்கையினுடைய மனித வாழ்க்கையினுடைய மகத்துவத்தை பாட்டில் வச்சான். 29 வயசில் மாண்டு போன பட்டுக்கோட்டையாருங்கிற ஒரு கவிஞன் இந்த மக்களை திருத்துவதற்காகவே பாட்டு எழுதுனாங்க. யோசிச்சு பாருங்க. டங்கா மாறி ஊதாரின்னு பாட்டு எழுதுனா எவனாவது கேட்பானா? சமூகத்தை திருத்துகிற பாட்டா எழுதுனா எப்படி தெரியுமா? குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் பொருட்டு உலகமட, இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் இருட்டு உலகமட. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, நீயும் தெரிந்து
பாட்டு. இன்னைக்கு வந்து சமூகத்தில் என்ன நடந்திருக்கு, என்ன போயிட்டு இருக்குன்னே தெரியல. ஒருத்தன் வீட்டில் எங்கன்னா வீ கச்சேரி, எங்கன்னா வீ கச்சேரி, எங்கன்னா வீ கச்சேரி, எங்கன்னா வீ கச்சேரி. ஐசா அங்க கொஞ்சம் பாரு, எங்க கொஞ்சம் பாரு, ஜொலிக்குதுடா ரொம்ப தெரிக்குதுடா. ஐசா அங்க கொஞ்சம் பாரு, எங்க கொஞ்சம் பாரு, ஜொலிக்குதுடா ரொம்ப தெரிக்குதுடா. என்ன தத்துவது இது, என்ன பாட்டு? இந்த மாதிரி பாடல்கள் எழுதுறதுக்கு தான் உங்களை கவிஞர்களா சம்பளம் கொடுத்தம்மா. சரி, சம்பளம் இல்லாமல் நான் ஒரு பாட்டு எழுதுறேங்கன்னு ஒரு கவிஞன் சொன்னான். சரி எழுதுங்கன்னு சொன்னா, அவன் திரைப்படத்தில் எப்படி தெரியுமா பாட்டு எழுதுறான்? 5 மணிக்கு சும்மா சும்மா அவளும் நானும் சும்மா சும்மா பார்த்து சிரிச்சா சும்மா 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 சும்மா. ஏன்னு கேட்டோம்னா, நீங்கள் தானே சும்மா ஒரு பாட்டு எழுத சொன்னீங்க, அதனால் சும்மா சும்மா சும்மான்னு எழுதுனேன். யோசிச்சு பாருங்க, இன்றைய கவிஞர்களுடைய பண்பாட்டை எப்படி இவங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பேச போகிறாங்கன்னு தெரியல. இந்த 2 பேச்சாளர்கள் இவங்க எப்படி தெரியுமா, அப்படி பார்க்கறக்கே இந்த நீல சட்டையோடு அமர்ந்திருக்கக்கூடிய இவரை பாருங்க, அப்படியே பார்க்கறக்கே நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, எல்லாமே ஒரிஜினல். நீங்கள் எவ்வளவு தண்ணி வந்து மழை வந்தாலும் எங்கள் முகம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த பக்கம் சாரல் அடிச்சிருச்சுன்னா கூட நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா இது ஒரிஜினல். அன்றைய கவிஞர்கள் ஒரிஜினல். இன்றைய கவிஞர்கள் கொஞ்சம் மேக்கப், கொஞ்சம் லிப்ஸ்டிக், கொஞ்சம் ஐலைனர், கொஞ்சம் வந்து ஐப்ரோ, கொஞ்சம் வந்து ஃபவுண்டேஷன், கொஞ்சம் வந்து பேக்கப்பு. நீங்கள் கேட்கலாம், இதெல்லாம் எப்படி கரெக்டாக சொல்கிறீங்கன்னு. ஓசி வாங்கி நானும் போட்டு வந்திருக்கேன். ஏன்னா நம்மளையெல்லாம் பல பேர்த்துக்கு அடையாளம் தெரியாது. இதெல்லாம் பூசினாதான் இவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருக்க முடியுமேங்கிறக்காக உலகம் பூசினேன். அப்படி வந்து சில சாயங்களை பூசியது இன்றைய கவிஞர்கள். அச்சு அசலாய் வந்து நின்றவர்கள் அன்றைய கவிஞர்கள். பாடல் கேட்டாலே சூப்பராக இருக்குங்க. நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா, நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா, நான் வரைந்த பாடலில் நீலம் பூத்த கண்ணிலா, வராமல் வந்த என் தேவி. எப்படி இருக்கு, நல்லா இருக்கா இல்லையா? காதுகளுக்குள் மயிலிறகை விட்டது போல சுகமாக்குவது அன்றைய பாடல்கள்னு பேசுறதுக்காக கடலூரிலிருந்து வந்திருக்கிறார் அன்பிற்குரிய அண்ணன் அன்பு. அப்படி எம்எல்ஏ மாதிரி நெல்லுங்க. உண்மையிலேயே அன்றைய கவிஞர்கள்ட்ட இருந்த வலிமை இன்றைய கவிஞர்கிட்ட இல்லை. அன்னைக்கு ஒரு பாட்டு நல்லா தான் எழுதுனாங்க, இன்னைக்கு பாட்டு மாற்றி எழுதும்போது தான் ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது. ஆண்டாளுக்கு பெருமாள் துணை, பார்வதிக்கு சிவனார் துணை, நம்ம வள்ளிக்கு முருகன் துணை, லோக்கல் முனியம்மாவுக்கு நம்ம கிழக்கல் கன்னியப்பன் துணை, நம்ம அண்ணனுக்கு யார் துணை? தானண்ணா 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 தானண்ணா, ஏய் தானண்ணா தானண்ணா தானண்ணா. மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சு, மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சு, தூங்கி ரொம்ப நாளாச்சு 4 வருஷம் மீனாட்சி, ஒத்துக்கம்மா ஒத்துக்கம்மா ஒத்துக்கம்மா, ஏய் ஆசைப்பட்ட ஆம்பளைய எத்துக்கம்மா. மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சு, மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சு. அப்படி காதலை சொன்னால் அது நல்லா இருக்கும் அப்படின்னு இன்றைய கவிஞர்களுடைய சித்தரிப்பு. நீங்கள் வாழ வந்த இடத்துல எல்லாம் வந்து நிற்பதற்கு நீங்கள் என்னத்தான், கொஞ்சம் எங்களை பாருங்களே அத்தான், என்னிடம் பேசுங்களே அத்தான், மெல்ல மெல்ல வந்து போங்கள், கதைகள் ஒன்று சொல்லி போங்கள், பார்ப்போமா உங்களை பார்ப்போமா, ஒரே ஒரு வரியில தான் கவிதை ஒன்று சொல்லவா. யாருக்காவது அன்பை பரிமாறிக்க முடியுமா? அப்படி இருக்கணுங்க. பழசு பழசு தான், புதுசு புதுசு தான். பழசு என்னதான் உங்களுக்கு சுகமாக இருந்தால் கூட சந்தோஷத்தை சேர்த்து எழுதுகிற கவிஞர்கள் இன்றைய கவிஞர்கள்னு பேச வந்திருக்காங்க. சென்னையிலிருந்து சீலா அவர்கள்.
வந்தே இப்படி மியூசிக் அடிக்கலை, எங்கள் அன்பு அண்ணன் வந்தார் இப்படி மியூசிக் அடிக்கலை, எங்கள் தணிகைவேல் வந்தார் அப்பவும் மியூசிக் அடிக்கலை. சிலு சிலுன்னு இன்னைக்கு இரிய சில்லறைய வாங்குறிய பல பலன்னு இன்னைக்கு இரிய பல்ல காட்டு சிரிக்கிறிய ஊற்றி வச்ச கில்லா சில்ல இடுப்பு ஆடுது உன் இடுப்பு மடிப்பு ஓரத்தில் காரு பறக்குது. தொட்டாக்கா தொட்டா சினிங்கி தொட்டாக்கா தொட்டா சினிங்கி உன்னை பார்த்ததுமே விழுந்த வலிக்கு சிலு சிலுன்னு ஐயோ சிலு சிலுன்னு ஐயோ சிலு சிலுன்னு இன்னைக்கு இரிய. அப்படி ஒருத்தர் கிராண்டாக வந்துட்டா மியூசிக் மேனுக்கு கை சும்மா இருக்க மாட்டேங்குது பாருங்க. இன்றைய கவிஞர்களுக்கும் இன்றைய 2K பெண்களுக்கும் தாப்பா மதிப்பு அதிகம். இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல என்னங்க பாட்டு, உங்கள் பாட்டில் என்ன அர்த்தம் இருக்குது? ஒரு மீனாட்சி ஒரு தெய்வம், அவள் ஒரு மிகப்பெரிய தெய்வம். அவள் கொண்ட காதலை இன்னைக்கு எவனாவது பாட்டில் எழுதியிருக்கானா? அன்றைய கவிஞர்கள் எழுதியிருக்காங்க. எப்படி தெரியுமா? போடாத வேஷம் பல போட்டாரு சுந்தரரு மீனாட்சி கரமுடிக்க நடந்தாரு நல்ல மேடான பாதை எல்லாம் கடந்தாரு மறி போற மல்லு கட்ட துணிஞ்சாரு மகராசி கண்ண கண்டு பணிஞ்சாரு. வேறென்ன ஊரென்ன வாழென்ன ஆளென்ன நினைச்சத முடிப்பாம் பாரு தடுக்கிற மனசே யாரு? பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பாண்டியரு சொக்கனிடம் பாசம் வச்ச ராசாத்தி ஊர்கோலம் ஊருக்குள்ள ஊருக்குள்ள அம்மா வாராடி தெருக்குள்ள தெருக்குள்ள பூமால போல் மீது போட பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி. இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடினேன், சிலு சிலுங்கிறியான் சிலுக்குங்கிறியான் பண்ணாடிங்கிறியான் கண்ணாடியில் ஆடுதுங்கிறியான் பாடுதுங்கிறியான் ஓடுதுங்கிறியான், ஒன்றும் புரியல. ஆனால் இந்த பாட்டு புரியுதா இல்லையா? இன்றைய கவிஞர்கள் பதஷ்டத்தில் எழுதுகிறார்கள், அன்றைய கவிஞர்கள் பத்திரமாய் எழுதுகிறார்கள். அது இன்று வரை நம்மளுடைய மனதில் பத்திரமாய் இருக்கிறது. அன்றைய கவிஞர்கள் தாங்க பண்பாட்டை சொன்னாங்கன்னு பேசுறதுக்காக என் அன்பிற்குரிய சகோதரர் பாட்டில் மன்னன் என் அன்பிற்குரிய சகோதரர் தணிகைவேல், கடலூர் தணிகைவேல். ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த விஷயம். ஏன்னா இங்கிட்டு 2 ஆண்கள் இங்கிட்டு 2 பெண்கள். நான் அப்பவும் கலந்து உட்கார வைக்கலான்னு நினச்சேன். ஏன்னா எப்போதுமே ஒரு ஆணும் பெண்ணும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்காதுங்க. உண்மையிலேயே 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். இந்த பொங்கல் நாளில் மகிழ்ச்சியா இருங்க. அன்றைய கவிஞர்கள் மாதிரி ஆடாத மனமும் ஆடுதே ஆனந்த கீதம் பாடுதே காணாத காதல் இன்பம் எல்லாம் வா வா காணலாம். இதெல்லாம் என்னங்க எங்கால் பாட்டு போடுறான் பாருங்க. அங்கே பாருங்க, உலகத்திலேயே ஒரு பெண் பட்டு புடவையும் நகையும் போட்டுட்டு வந்தாலே அவள் மீனாட்சி, அவள் காமாட்சி, அவள் மாரியம்மா, அவள் தேவி அம்மாங்கிற மாதிரி ரொம்ப அழகான ஐஸ்வர்யா. இன்றைய கவிஞர்கள் தாங்க பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் நாங்கள் எடுத்து சொல்லுறோம் அப்படின்னு ஆழமாக சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க சேலம் ஐஸ்வர்யா. ஆனால் உண்மையிலேயே குடும்பம் நடத்துறதுக்கு நிறையா சம்பாதிக்கணும். அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்களை பராமரிக்கிறதுக்கு நீ நிறையா சம்பாதிக்கணும். ஒரு சென்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கோம். கல்யாணத்துக்கு போன இடத்துல அங்கே என் முண்டாட்டி என்ன சொல்லிட்டா, அந்த ஐப்ரோவை ப்ளக் பண்ணிட்டு வந்துடுறேன்னா. நான் என்ன ப்ளக் பண்ணால் ஒரு 20 ரூபா 50 ரூபா தேவைப்படும். ஏன்னா நம்ம முடி வெட்டினாலே 100 ரூபா தான் ஆகுது. ஐப்ளக் பண்ணுறதுக்கு எவ்வளோ கேட்டோம். ஆனால் நானே கொண்டுட்டு போனதே 1000 ரூபா தான். ஒரு பியூட்டி பார்லர் கொண்டு போய் விட்டேங்க. போனவ 1 மணி நேரம் கழித்து வரலைங்க. எனக்கு அப்படியே பயமாக போச்சு. என்னடா உள்ளே போன பொண்டாட்டியை காணாமல் ஊர் வேறு புதுசேன்னு போய் பார்க்குறேன். டெட் பாடியை மூடி வச்சுருக்கிற மாதிரி ஒரு 10 பேரை வெள்ளை பெட்ஷீட் போட்டு மூடி வச்சுருக்காங்க. என்னடான்னு கேட்டால் ஃபேஸ் பேக்கப்பா.
அந்த மேக்கப் கலைஞ்சிருமா, மேக்கப் வந்து 1 மணி நேரம் அப்படியே பாதுகாப்பாக இருக்கிறக்காக அந்த பெட்ஷீட் போட்டு வச்சுருக்கேண்ணா. நானும் ஒவ்வொருத்தரையாக பார்த்துக்கிட்டு வரேன், யார் என் மனைவினே கண்டுபிடிக்க முடியல. ஒரு அம்மாட்ட கிட்ட போய் சாலினி வீட்டுக்கு போகலாமாங்கிறேன். எங்கடா இங்கே வந்து கூப்பிட்றேன், உங்கள் பொண்டாட்டி அங்கே இருக்குது அப்படின்னா. 60 வயசு கிளவிங்க. அதுதான் இந்த பியூட்டி பார்லருக்கு வெளியில் எழுதி போட்டிருந்தான், இங்கேருந்து வரும் பெண்களை பார்த்து மயங்கி விடாதீர்கள், ஒருவேளை அது பாட்டியாக கூட இருக்கலாம்னு எழுதி போட்டிருந்தான். ஐப்ளக் பண்ணதுக்கும் ஃபேஸ் மேக்கப்புக்கும் 1500 ரூபா கொடுத்தாங்க. என்னங்க உங்கள் பாட்டு, உங்கள் கவிஞர்கள் அன்றைக்கி எப்படி தெரியுமா சொல்லுவான், பூ முடிச்ச கூந்தல் பழைய நீளம் இருக்குதா, இப்போ பொம்பளைங்க எல்லாத்துக்கும் புருவம் இருக்குதா. பூ முடிச்ச கூந்தல் பழைய நீளம் இருக்குதா, இப்போ பொம்பளைங்க எல்லாத்துக்கும் புருவம் இருக்குதா. கழுத தேஞ்சு கட்டரும்பானது நாட்டில், கழுத தேஞ்சு கட்டரும்பானது நாட்டில், பெண்கள் காரியத்தை ஆம்பளை பார்க்குறான் வீட்டில். அதுக்கு இப்படித்தான் இருக்க வேணும் பொங்கல், இப்படித்தான் இருக்க வேணும் பொங்கல். அப்படியே இருந்துட்டா பட்டு புடவை அப்படியே வீதி கூட்டுற மாதிரி நடந்துக்கிட்டு தலையை குனிஞ்சுக்கிட்டே வரணும், தலையை குனிஞ்சுக்கிட்டே போகணும். இதுதான் பெண்ணியம்மா? அப்படி ஷீலா மாதிரி, அப்படி ஐஸ்வர்யா மாதிரி கம்பீரமாக உட்காரணுங்க, பெண் உரிமை பேசுங்க. ஆனால் என் சகோதரிக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. ஒருவேளை திருமணம் ஆச்சுன்னா அவங்க வீட்டுக்காரு பராமரிக்கிறதுக்கே நிறையா செலவு பண்ணணும், தேவையில்லை, அவரையே பராமரிச்சிருவாங்களாம். ஆனால் மூட்டை தூக்குனாலும் கஷ்டப்பட்டாலும் தன்னுடைய மனைவி அழகாக இருக்கணும்னு நினைக்கிறது தான் தமிழ் ஆண்களுடைய பண்பாடு, நாகரிகம். அதையும் கூட அழகாக இன்றைய கவிஞர்கள் சொல்லியிருக்காங்க. எப்படி தெரியுமா, கோயம்பேட்டு மார்க்கெட்டில் வந்து பாருடி, நான் கொன்னி மூட்டை தூக்குறவன் ஆனா என்னடி. கோயம்பேட்டு மார்க்கெட்டில் வந்து பாருடி, நான் கொன்னி மூட்டை தூக்குறவன் ஆனா என்னடி. அப்பட்டவன வாழ்க்கையில் வந்து போகண்டி, நான் அப்ப கூட உன்னை விட்டு போக மாட்டேன்டி. பல்ட்டி அடி பண்ணி உசரை கழட்டி கொடுப்பண்டி, நீ இப்ப சொல்லு 100 பேரை சொல்லிட்டு அடி. ஹே ஆலிவர் பியூட்டி, ஹே அழகு கண்ணாடி, ஹே ஆலிவர் பியூட்டி அழகு கண்ணாடி, ஃபைன் குவாலிட்டி என் பர்சனாலிட்டி. அவ்வளோதான். என்ன இதில் என்ன இருக்குது? அன்னைக்கெல்லாம் நீங்கள் தூய தமிழ் எழுதுனீங்க, இன்றைக்கி நாங்கள் இயல்பான தமிழ் எழுதுகிறோம். அன்னைக்கு அழகுன்னு சொன்னீங்க, நாங்கள் இன்றைக்கி பியூட்டின்னு சொல்கிறோம். இவ்வளவுதாங்க. இதுக்கு மேலே நம்ம பேசினோம்னா 4 பேரும் டென்ஷன் ஆயிடுவாங்க. இவங்க என்ன பேச போகிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கூப்பிடுவோம். அமெரிக்கா நாட்டில் மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய பாடல்கள் தான் ஓடும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடியவர். ஜப்பான் இதர யூதர்கள் வாழக்கூடிய நாடுகளுக்கு போனீங்கன்னா அங்கே வந்து யூதர்கள், அதாவது முஸ்லீமுடைய இசை தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒழித்து கொண்டு இருக்கும். ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் கொஞ்சம் தூரம் நடந்தீங்கன்னா மஞ்சளிலே நீராடி குங்குமத்தாள் பொட்டுயிட்டு பூவாடை காரியமா தாயே நீ மருளாடி வந்திடம்மா, உடுக்கை பம்பை முரசொலிக்க உரிமை மேளம் தானொலிக்க சித்தாங்கு ஆடை கட்டி தாயே நீ சீறி எழுந்திடம்மா. அந்தரியே சுந்தரியே என் அங்காள ஈஸ்வரியே, அந்தரியே சுந்தரியே என் அங்காள ஈஸ்வரியே. இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படி ஒரு 2 ஸ்டெப் நடந்து வச்சிங்கன்னா, இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. அப்படியே இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் தெரு முக்கில் நின்று வச்சுக்கல, அங்கே ஒரு சர்ச் இருக்குது. அங்கே எப்படி தெரியுமா பாட்டு,
கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. கேளுங்கள் கிடைக்கும் என்றார். பெத்தலகேம் நகரில் மாட்டு தொழுவம் அதில் பறந்தார் பரமபிதா. சூசை அன்னை மரியின் மடியில் விழுந்தார் பரமபிதா. இவ்வளவுதாங்க. இந்தியா என்பதற்கு இது ஒன்றே சாட்சி என்பதாலே இந்த பட்டிமன்றத்திற்கும் இந்த இன்னிசையை மெருகூட்டி பண்பாட்டை பாட்டில் வைத்தவர்கள் அன்றைய கவிஞர்களா இன்றைய கவிஞர்களாங்கிற பட்டிமன்றத்திற்கு இசைஞானி இளையராஜா, ஏஆர் ரகுமான், ஹாரிஸ் ஜெயராஜ், ஜிவி பிரகாஷ் இவர்களிடத்திலெல்லாம் இசை வாசித்த இசை மேதைகளெல்லாம் அழைச்சிட்டு வரணும்னு தான் ஆசை. இவங்களெல்லாம் அழைச்சிட்டு வரணும்னு தான் ஆசை. ஆனால் அவர்களெல்லாம் திரையில் இருந்து கொண்டு வாசிப்பை எடிட் செய்கிறார்கள். இவர்கள் தரையில் இருந்து ஒரிஜினலை அப்படியே அள்ளி தருகிறார்கள். என் நண்பிற்குரிய திருச்செங்கோடு சிவா இசைக்குழு ஒரு உற்சாகமான கரவொலியோடு இவங்கெல்லாம் எப்படியாப்பட்ட ஆளுக்கு தெரியுமா? இசையும் மியூசிக்கையும் ஒரே நேரத்தில் அடிக்கக்கூடிய ஆட்கள். எப்படி தெரியுமா? தேவி ஸ்ரீதேவி, தேவி ஸ்ரீதேவி, உன் திருவாய் மலர்ந்தொரு வார்த்தை சொல்லிவிடம்மா. பாவி அப்பாவி, உன் தரிசனம் கிடைத்திட வரம் கொடுமா. கையில் மணியை தினமும் பிடித்தே ஆட்டும் பக்தனம்மா. சூடம் ஏத்தி மேலும் கீழும் காட்டும் பக்தனம்மா. அவ்வளோதாங்க. ஏன்னா நாங்கள் எப்போதுமே பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு பட்டிமன்றத்தில் பேசிட்டு இருக்கும்போது நீ எந்த நேரமும் பேசிக்கிட்டே தான் இருக்கிற, அரை மணி நேரத்துக்கு மேலே போர் அடிக்குது அப்படின்ட்டாங்க. அதனால தான் இந்த பொங்கல் இசையோடு கூடிய பொங்கலாக, பாட்டோடு கூடிய பொங்கலாக, நல்ல சந்தோஷ பொங்கலாக, நல்ல சமத்துவ பொங்கலாக, பாட்டு பட்டிமன்ற பொங்கலாக மதிமுகம் தொலைக்காட்சி சார்பாக அன்றைய கவிஞர்கள் தான் பண்பாட்டை பாட்டில் வைத்தார்கள் என்று சொல்வதற்காக கடலூர் தணிகவேல் அவர்கள் வாங்க நல்ல உரையை தாங்க. Good morning, one and all. Good morning. First of all, I just want to thank you people. You people are so awesome. You people are continuously enjoying the show for the past half an hour. My dear judge, these people are really wonderful. Yes. It's a wonderful college. It's wonderful. Why you are continuously putting ching chong for the opposite team for the past half an hour? Yeah. Super nice. Can I proceed on my topic, my dear judge? Yeah. Proceed. அரிதாரம் பூசி அரிதாரம் பூசி ஆங்கிலத்தில் பேசுபவர்களுக்கு மட்டுமே மேடை ஏற்றி கரவொலி எழுப்பும் கல்லூரிகளுக்கு மத்தியில் இலக்கணம் பல்வகை கொண்டிருந்தாலும் தலைக்கணம் சிறிதமில்லா நம் தமிழுக்கு மேடை ஏற்றி அழகு பார்க்கும் உங்கள் அனைவரையும் வணங்கி என் உரையை துவங்குவதில் பெருமை கொள்கின்றேன். அருமை. நான் கூட பயந்துட்டேன். நீங்கள் பாட்டில் டஸ்ஸு புஸ்ஸுன்னில ஒருவேளை ஆங்கிலோ இந்தியோ பட்டிமன்றமாக இருக்குமோன்னு நினச்சேன். நல்ல தமிழ். நடுவர் உள்ளிட்ட நல்ல அவையை வணங்கி, நடுவர் அவர்களே, எப்பொழுதுமே மற்ற மாநிலத்து பெண்களுக்கும் தமிழ்நாட்டு பெண்களுக்கும் ஒரு 2 வித்தியாசம் உண்டு. ஒன்று, மற்ற மாநிலத்து பெண்கள் எல்லாம் புடவை கட்டிக்கொண்டால் அழகாகி விடுவார்கள். தமிழ்நாட்டு பெண்களை கட்டிக்கொண்ட பிறகுதான் புடவையே அழகாகும். பற்கள் தெரிய சிரிக்க எல்லா மாநிலத்து பெண்களுக்கும் தெரியும். பற்கள் தெரிய சிரிக்க எல்லா மாநிலத்து பெண்களுக்கும் தெரியும். கண்ணியமாய் கண்களால் சிரிக்க என் தமிழச்சிகளுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு கல்லூரியில பாட்டு மன்றம் அவ்வளவு அழகான பொங்கல் விழாவில் ஒருங்கிணைச்சதற்கே ஒரு மிகப்பெரிய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மதிமுகம் தொலைக்காட்சிக்கு சொல்லணும். அதுவும் ஆசிரியர்கள்லாம் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறது. ஆனால் காலையில் இவங்கெல்லாம் இப்படி உட்கார்ந்துருக்கிறத பார்க்கும்போது இந்த பட்டிமன்றம் காலையில் நடக்குதா இல்லை லஞ்ச் பிரேக்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட் பீரியட் மேக்ஸில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியே
அது மேக்ஸ் டீச்சர்லாம் சத்தியமா நடுவர் அவர்களே 60 தாய்க்கு சமம். ச்சே. ஏன்னா நம்ம பெற்றெடுத்த தாய் நம்ம ஒருத்தரை தான் தூங்க வைப்பா. புரிஞ்சிடுச்சு. எங்க ஆசிரியர்லாம் எங்களை 12 வருஷம் தூங்க வச்சிருக்காரு பள்ளிக்கூடத்தில். எவ்வளவு பெரிய விருது கொடுக்கணும் பாருங்க அந்த விழாவில். அதுவும் இருக்கிறதுலே கொடுமையான சூழ்நிலை எது தெரியுமா? அந்த எக்ஸாம் ஹாலில் நம்ம உட்கார்ந்து இருக்கிறது தான். அதை விட கொடுமையான சூழல் எது தெரியுமா? நம்ம எக்ஸாம் ஆன்சர் ஷீட்டை நம்ம பக்கத்திலேயே வந்து நின்று ஸ்டாஃப் பார்க்கறது தான். நாமளே ஏற்கனவே ஈஸ் வாஸ் கால்டஸ் நோனஸ்னு போட்டு ஃபில் பண்ணிட்டு இருக்க. எப்படி ஆன்சர் எழுதுறதுன்னு நாம பார்க்க, இதெல்லாம் ஒரு ஆன்சரான அந்த ஸ்டாஃப் பார்க்க, அதுக்கு நடுவில் உட்கார்ந்து ஆன்சர் எழுதக்கூடிய அந்த ஞாபகங்கள்லாம் இந்த கல்லூரிக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்திருக்கு. உலகத்திலேயே இன துரோகி, குல துரோகி இவெல்லாம் இருப்பான் நடுவர்களே. ஆனால் அவனை விட ஒரு மிகப்பெரிய துரோகியை நம்ம வாழ்க்கையில சந்திக்கணும்னா கல்லூரியில சந்திக்கலாம். நான் ஒண்ணுமே படிக்கலடி, புக்கை எடுத்து வச்சா அப்படியே தூங்கிட்டேன்டி, நீயும் படிக்கலையா அப்படின்னு கேட்டுட்டு 90% மேல எடுக்குது பாத்தியா? நான் படிச்சுட்டேன்டி நீ படிக்கலையான்னு கேட்டா கூட பரவாயில்ல, நான் ஒண்ணுமே படிக்கலடின்னு சொல்லிட்டு 90% எடுக்கும் பாத்தீங்களா? அந்த மாதிரி துரோகி எல்லாம் பார்க்கலாம். அந்த மாதிரி ஞாபகங்கள்லாம் இந்த கல்லூரி ஞாபகப்படுத்திருக்கு. இன்றைக்கு ஒரு அற்புதமான பட்டிமன்றம், அற்புதமான ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறீங்க. பண்பாட்டை பாட்டில் வைத்தவர்கள் அன்றைய கவிஞர்களா இன்றைய கவிஞர்களா? இன்றைய கவிஞர் எழுதிய ஒரு ஆகச்சிறந்த கருத்துள்ள பாடலை நான் முதல்ல நிறையா வைக்கிறேன். இந்த பாட்டுக்கு ஷீலா அவர்கள் எனக்கு விளக்கம் தரணும். நோட் பண்ணிக்கங்கம்மா, விளக்கம் கொடுக்கணும் கண்டிப்பா. படிச்சு பார்த்த ஏறவில்லை, குடிச்சு பார்த்த ஏறிருச்சு, சிரிச்சு பார்த்த சிக்கவில்லை, முறைச்சு பார்த்த சிக்கிருச்சு. ஷீலா அவர்களே, இதுதான் உங்கள் பண்பாடா? இதுதான் உங்கள் நாகரிகமா? இன்னொரு பாட்டு நடுவர் அவர்களே, சைட் அடிப்போம், தம் அடிப்போம், தண்ணியத்தான் கலந்தடிப்போம், புக்ஸை மட்டும் எடுக்கவே மாட்டோம். நாங்க பஸ்ஸுலையும் தொங்கிடுவோம், ட்ரெயின்லையும் தொங்கிடுவோம், டிக்கெட் மட்டும் எடுக்கவே மாட்டோம். வித்தவுட்ல போறவனுக்கெல்லாம் ஒரு பாட்டு எழுதிட்டு இதுக்கு பண்பாடை காப்பாத்துறாங்களாம். பண்பாடுன்னா எது தெரியுமா? அவன் பஸ்ஸில் வித்தவுட்டா வந்திருப்பேன், அதனால அப்படியே வித்தவுட்டை வச்சே கதை எழுதிட்டான், பாட்டு எழுதிட்டான். பண்பாடுன்னா எது தெரியுமா? கரகாட்டக்காரன் ஒரு படம் சார். அதுல எங்களுடைய கவிஞர் கங்கையமரன் அவர்கள் எழுதினார். எவ்வளவு அழகா எழுதினார் தெரியுமா? அன்னமே எந்தன் சொர்ணமே, குந்தன் எண்ணமே வானவில் வண்ணமே, கண்ணமே மது கிண்ணமே, அதில் பொன்மணி வைரங்கள் மின்னுமே, எண்ணமே தொல்லை பண்ணுமே, பெண்ணின்னும் கங்கைக்குள் பேரின்பமே, இந்த மான் எந்தன் சொந்தமான் பக்கம் வந்துதான் சிந்து பாடும். நீங்க யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே. அது வேற பாட்டு நடுவர்களே இருக்கட்டும். இந்த வரிகளை யோசிச்சுங்க. வந்ததுல இருந்து காதல் பாட்டா பாருல, அதனால கேட்டேன். எது இந்த படிச்சு பார்த்த யாரெல்லாம் காதல் பாட்டு லிஸ்ட்ல சேர்த்துட்டீங்களா? அவங்க கூட சேராதீங்கன்னு சொன்னேன். இல்ல இந்த மான் அந்த மானிங்களே, அதை கேட்டங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, வரிகளே பாருங்க எவ்வளவு அழகா எழுதியிருக்காங்க. அன்னமே எந்தன் சொன்னமே, உந்தன் எண்ணமே வானவில் வண்ணமே, கண்ணமே மது கிண்ணமே, அதில் பொன்மணி வைரங்கள் மின்னுமே, எண்ணமே தொல்லை பண்ணுமே, பெண்ணென்னும் கங்கைக்குள் பேரின்பமே. இது பண்பாடா? படிச்சு பார்த்த ஏறல, குடிச்சு பார்த்த ஏறிடுச்சு, என்ன பாட்டு எழுதிட்டு சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்க சார்? ஒரு பொண்ணு பிடிக்கலன்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க, எது ஆண்மை அப்படின்ற ஒரு கேள்விக்கு அன்றைய கவிஞன் தான் பதில் சொன்னான். எது ஆண்மை? அவளை உனக்கானவளாக மாற்றிக்கொள்வதா ஆண்மை? அவளை அவளாகவே ஏற்றுக்கொள்வதுதான் ஆண்மை அப்படின்னு சொன்னான். கார்டு வாங்கி கொடுக்குறோம், கவிதை எழுதி கொடுக்குறோம், செல்லு வாங்கி கொடுக்குறோம், ரீசார்ஜ் பண்ணி கொடுக்குறோம், அன்பை கூட வாரி வாரி கொடுக்குறோம், அவங்க வீட்டுக்கும் தான் ரேஷன் வாங்கி கொடுக்குறோம், நாங்க கொடுத்ததெல்லாம் வாங்கிக்கிட்ட அவங்க தான். இருங்கடா, எதுக்குடா கொடுக்குறீங்க? நீ கொடுக்கலன்னா இன்னொருத்த வாங்கி கொடுத்துருவான் தானே கொடுக்குறீங்க. என்ன பாட்டு எழுதிட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ண வந்துட்டீங்க. எது காதல், எது கண்ணியம் தெரியுமா?
காதலி அங்க இருப்பா சார், சேருவோமா சேர முடியாதான்னு தெரியாது. கவிஞன் கண்ணியமா எழுதினான் சார், உன்னை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதான்லாம் தெரியாது, ஆனா என்னுடைய வழிகளை உனக்கு நான் சொல்லணும் இல்லையா. கவிஞன், எங்க கால கவிஞன் அழகா சொன்னான், கண்ணுதான் தூங்கவில்லை, காரணம் தோணவில்லை, பொண்ணு நீ ஜாதி முல்ல, பூமால ஆகவில்லை, கண்ணி நீ நாத்து, கண்ணண்ணா காத்து, ஒண்ணுதான் கூடவில்லை, கூறப்பட்டு சேல நான் வாங்கி வரும் வேலை, போடு ஒரு மாலை, நீ சொல்லு அந்த நாள், உனக்காக நான் காத்திருந்தேன், பதில் கூறு பூவாயி, ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்ச பூவாயி. இது எவ்வளவு கண்ணியமா இருக்கு. நடுவர் அவர்களே, நீங்க வந்த உடனே சொன்னீங்க இவ்வளவு அற்புதமான ஒரு கல்லூரியை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு. இவ்வளவு நல்ல கல்லூரியில இந்த பாட்டுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி 2 லேடிஸ் வரலாமா? வரலாமா? நீங்க லேடிஸா லேடி கேட்டப்பா? லேடிஸ் தான். ஆனா எங்களுடைய கவிஞன், அன்றைய கால கவிஞன் பண்பாட்டோடு 2 வரியில சொன்னார் சார், ஐ மிஸ் யூ அப்படின்றத எவ்வளவு அழகா சொல்லலாம்னு. அம்மாடி நீதான் இல்லாத நாளும், வெண்மேகம் வந்து நீந்தாத வானம், தாங்காத ஏக்கம் போதும் போதும், ராசாத்தி ஒன்னே காணாத நின்று காத்தாடி போராடுது, பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு, பொன்னாடி ஒன்ன தேடுது. இந்த காலத்து பாட்டுல முதல்ல தமிழ் ஒழுங்கா இருக்கா? எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கந்தசாமி, ஒரு காஃபி குடிக்கும் காம்பித் மீ, ஹாத்தா கோல்டா நீயே ஊத்து பாரு. அதுல வேற ரொம்ப மரியாதை அவரு, போடி போடா போடி போடா போடி போடா போடி 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 போடி. என்னடா மரியாதையா முதல்ல பாட்டு எழுதுறீங்க? பெத்தவங்களோட உட்காந்து முதல்ல அந்த பாட்டை கேட்க முடியுதா முதல்ல? சார், நெஞ்சில் ஒரு ஆலயம்னு ஒரு படம் சார், நீங்க யோசிச்சு பாருங்க. இவர் ஒரு பொண்ணை நேசிச்சிருப்பார், அந்த பெண் இவரை விட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க, இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணி அவருக்கு கேன்சர் வந்துடும், கேன்சர் வந்தவரை கூட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தா அங்க டாக்டரே எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு. என்ன சொல்லியிருக்கணும்? இவங்க காலத்து கவிஞராக இருந்தா என்ன எழுதியிருப்பான் தெரியுமா? நீ தாண்டி ஒஸ்தி பொண்ணா, அடி நான் தானே டஸ்ட்பின்னா. அடுத்து வரக்கூடிய வரிகள்லாம் நீங்களே ஃபில்அப் பண்ணீங்க. அந்த மாதிரி கேவலமான வரிகளை நாங்கள் பாட விரும்பலை. பாட்டுன்னா எப்படி சார் இருக்கணும்? கேட்கும்போது மனசுக்கு இதமாக இருக்கணும் சார். கேட்டால் அடடா எவ்வளவு அழகாக இருக்குது அப்படின்னு. இப்படியெல்லாம் ஒரு பாட்டு எழுதியிருக்கீங்களா? பெண்கள் இல்லாம உலகத்துல வாழவே முடியாதுன்னு சொன்னா, வெண்ணிலவும் பொன்னி நதியும் கன்னியின் துணை அன்றி என்ன சுகம் இங்கு படைக்கும் பெண்மையின் சுகம் அன்றி, சந்தனமும் சங்கத்தமிழும் பொங்கிடும் வசந்தமும் சுற்றி வர செய்யும் விழியும் சுந்தர மொழிகளும், என்னை விட மறந்தால் எதற்கோர் பிறவி, இத்தனையும் இழந்தால் அவன்தான் துறவி, பெண்மையின்றி மண்ணில்
இன்பம் ஏதடா, கண்ணை மூடி கனவில் வாழும் மானிடான் சொன்னான். தமிழையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் எப்பொழுதும் போற்றி பாதுகாத்தது அன்றைய பாடல்களே என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். நல்ல ஒரு அழகான குரல், தமிழை உச்சரிக்கிற விதம், அதற்கு ஒரு தனியான ஆளுன்னா அது நம்ம தணிகை வேலு தான். ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். சொல்லும்போது சில புது பாட்டெல்லாம் எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா சில இடங்களில் புது பாடல்களை தொட்டால் தான் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு இவங்க சொல்கிறாங்க. ஒரு ஊருக்கு போயிருந்தேன், 2 வீடு. அந்த 2 வீட்டில் ஒரு வீட்டுக்குள்ளே போய் தண்ணி கேட்டேன். ஒரு அம்மா அவசரமாக வெளியே வந்துச்சு, செம்பை எடுத்துச்சு, டம்முன்னு செவுத்தில் தட்டுனுச்சு, உள்ளே போய் தண்ணியை கொண்டுட்டு வந்துச்சு. தண்ணியை கொண்டுட்டு வந்த சனியை வேற இருந்தால் பிடிங்க சார் அப்படின்னு சளியை செஞ்சுட்டு தண்ணியை குடிச்சு. மனுஷன் குடிப்பானா? யோசிச்சு பாருங்க. அது ஒரு கிராமங்க. ஆனால் அடுத்து ஒரு வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டில் அழகாக ஒரு அம்மா வந்து வாசலில் உட்காந்துருந்தாங்க. அம்மா தண்ணி கொஞ்சம் தாங்கம்மான்னு சொன்ன உடனே அவசரமாக ஏந்திரிச்சு உதிர்ந்து கிடக்கிற முந்தானை எடுத்து அழகாக இடுப்பில் சொருவிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை செஞ்சதுனால கையை நல்லா கழுவிட்டு ஒரு பித்தளை செம்பு எடுத்து அப்படியே அழகாக அழம்பி ஒரு செம்பு நிறைய தண்ணி கொண்டாந்து குடிங்க சாமி அப்படின்னாங்க. எப்படி இருக்கும் தெரியுமா? இது அன்றைய கவிஞர்கள் எவ்வளவு அழகாக சொன்னான் தெரியுமா? சிறுவாணி தண்ணிய போல் சிலு சிலுன்னு சிரித்திருக்கும், கடையாணி சக்கரம் போல் கண்ணு 2 சுத்தி வரும், மருதாணி சிவப்பாட்டம் மணி கண்ணம் எண்ணி வரும், மகராசி அழகையெல்லாம் மாக்கோளம் பூட்டி வரும். செங்குருவி செங்குருவி காரமட செங்குருவி சேல கட்டிய மாமனுக்கு மாலையிட்ட செங்குருவி, செங்குருவி செங்குருவி காரமட செங்குருவி சேல கட்டிய மாமனுக்கு மாலையிட்ட செங்குருவி. அப்படி எழுதுனது தாங்க அன்றைய கவிகள். சொல்லும்போது அந்த வார்த்தைகள்லாம் வீட்டுக்கு போனால் கூட, ஒரு முறை மறு ஒளிபரப்பு பண்ணும்போது கூட தணிகைவேல் சொன்ன வார்த்தைகள்லாம் காதுக்குள்ள இனிமையாக இருக்குன்னா அதுதான் அன்றைய கவிஞருடைய பலம், வலிமை, மொழி ஆளுமை. இன்னைக்கு கவிதை எழுதுறான் பாருங்க, பாட்டாக கேட்குது. ஒரு இளைஞனுடைய கொடுமையை எழுதுறாருங்க. சில்லாவோ திண்டுக்கல் சின்னால பட்டி பக்கம் சொல்லு, நம்ம சிலுக்குவாறு பட்டி சிங்கம் செம்பு கலக்காத தங்கம், அண்ணன் வச்சிருப்போதோ வருத்தப்படாத வாலிபர் சங்கம், அன்புக்கு அன்னை தெரசா, அறிவுக்கு அப்துல் கலாம், அடக்கத்தில் நெல்சன் மண்டேலா. நம்ம அன்பு அண்ணனுக்கு கொடுக்குற 1 லட்சம் ரூபாய 5 லட்சம் ரூபாயான்னு நினச்சிக்கிட்டு நம்ம அள்ளி நகரத்து அடிய கொஞ்சம் அடிச்சுதான் காட்டுவோம்மா. ஊரை காக்க உண்டான சங்கம், உயிரை கொடுக்க உண்டான சங்கம், இல்லை இது இல்லை, இதுக்கு மேல நான் என்னத்த சொல்ல, வருத்தப்படாத வாலிப சங்கம். இதுலேயுமே கூட நல்ல வார்த்தை இருக்கு. அன்னை தெரசாவை இளைஞர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கானா இல்லையா? நெல்சன் மண்டேலாங்கிற ஒரு ஆளை கொண்டு போய் சேர்த்துருக்கானா? இன்னைக்கு டாமு டூமு டூமு டம்முன்னா தாங்க இளைஞர்கள் சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்காக வார்த்தை எழுதுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் மிகப்பெரிய கவிஞருங்க வைரமுத்து, செவ்வாயில் ஜீவராசி உள்ளதா என்று தினந்தோறும் விஞ்ஞானம் ஆராயும், உன் செவ்வாயில் என் ஜீவராசி உள்ளதடி, இதை காணாத விஞ்ஞானம் எதனை வெல்லுன்னு அவன் அணு ஆராய்ச்சி பண்ணி என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கான். நம்மால் 2 வார்த்தையில் செவ்வாயில் ஜீவராசி உள்ளதா என்று விஞ்ஞானம் ஆராய்தான். ஆனால் உன் செவ்வாயில் என் ஜீவராசி உள்ளதுன்னு எழுதுறாருங்க. ஆனால் அவரும் அன்னைக்கு ஒரு பாட்டு இளைஞரை பற்றி எழுதினார். வழக்கு மொழி, ரொம்ப இயல்பான மொழி. சோறுனா சட்டி திம்போம், சொன்ன பேச்ச கேட்க மாட்டோம், சோறுனா சட்டி திம்போம், சொன்ன பேச்ச கேட்க மாட்டோம், ராத்திரியில தூங்க மாட்டோம்,
இளவட்டம் தான் எங்க கட்சி பரவட்டும் பரவட்டும் தான். இளவட்டம் இளவட்டம் தான் எங்க கட்சி பரவட்டும் பரவட்டும் தான். 2 கவிஞர்கள் நல்லா தான் எழுதியிருக்காங்க. தணிகைவேலோட கருத்துக்கு பதில் சொல்லணும்னா வாங்க சென்னை சீலா. இன்றைய கவிஞர்கள் தாங்க பண்பாட்டை சொன்னவர்கள். சொல்லுங்க, அது என்ன பண்பாடுன்னு கேட்போம். போங்க போங்க. வியர்வையை மண்ணுக்கு உரமாக்கி வெயில் மழை என்று பாராமல் பாடுபட்டு என் சான் உடலுக்கு ஒரு சான் வயிற்றுக்காக பாடுபடும் உழவுக்கும் உழைவனுக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்களை எங்கள் பட்டிமன்ற குழுக்களின் சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். நடுவர் அவர்களே, ரோஜாவை தனித்தனியா பார்த்திருக்கேன். ஆனா ஒரு ரோஜாக்களை கூட்டம் கூட்டமாக தோட்டமாக பார்த்தது பத்மாவணி மகளிர் கல்லூரியில மட்டும்தாங்க. அவங்க சொல்றாங்க எங்களுக்கு ஐஸ் வச்சது போதும், நீங்க பேசுங்கங்கறாங்க. அப்படி நீங்க சொல்லக்கூடாது. நீங்க வேணா பாருங்க, அப்படி கண்ணை மூடிட்டு உடனே தொடர்ந்து பாருங்களேன், ரோஜா கூட்டம் அப்படியே ஒன்னா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் நமக்கு. எனக்கு என்னன்னா, இந்த எதிரணியில வந்து பேசிட்டு போனாங்க பாத்தீங்களா நடுவர்களே, அதுவும் எங்களுக்கு சார்பா எங்களுடைய பாட்டை பாடினாதான் இங்க கைத்தட்டு கிடைக்குங்கிறதுக்காக எங்க பாட்டியெல்லாம் பாடி கைத்தட்டியும் வாங்கிட்டு நாங்க லேடி கட்டப்ல வந்திருக்கோமா. அது வேற ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கோளாறு. ஏன்னா 2 நாளா வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்தது இல்லையா, திடீர்னு மந்தமா இருக்கு பாத்தீங்களா கிளைமேட்டு, அது அப்படித்தான் இருக்கும். அதனால அவருக்கு அப்படிதான் தெரியும். நடுவர் அவர்களை, தலைப்பு என்ன? பாட்டில் கவிதைகளில் பண்பாட்டை வைத்தது யார்? பண்பாடுனா என்ன ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. பண்பாடுனா இப்ப நீங்க பட்டு புடவை கட்டிக்க மாதிரி பாரம்பரியத்தோட பண்பாட்டோட நல்ல அழகு. பொதுவாக அந்த பண்பாட்டுங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சது யாருன்னு சொல்லுங்க. தமிழர்கள் தான். டி.கே. சிதம்பரநாத முதலியார் என்பவர் தான் பண்பாடுங்கிற ஒரு வார்த்தையை, கல்ச்சர் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து பண்பாடுங்கிற ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்கிறாரு. இதெல்லாம் ஏன் நாங்க சொல்றோம்னா, எங்க புதுமை வேணுங்கிறதுக்காக தாங்க இதெல்லாம் நாங்க ஆராய்ச்சி பண்ணி வந்து மேடையில பேசிக்கிட்டு இருக்கோம். பழச பேசி அதை குறை மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தா என்ன? பண்பாடு என்பது என்ன தெரியுமா? பண்படுத்துதல், சீர்படுத்துதல், பழைய கதையெல்லாம் விட்டுட்டு புதுமையை கொண்டு வருவதுதான் பண்பாடு. அதைத்தானே எங்க கவிஞர்கள் செய்து கொண்டிருக்கார்கள், தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அப்புறம் ஒரு பாட்டு அவங்க சொன்னாங்க, என்ன குறைன்னு எனக்கு தெரியலங்க. சைட் அடிப்போம், தம் அடிப்போம், தண்ணியத்தான் கலந்தடிப்போம். என்ன தப்புங்க? எங்க ஒரு காலேஜுக்கு ஒரு பையன் பஸ்ல போய்கிட்டு இருக்கான். எல்லாமே தப்புங்க. இல்ல, காலேஜுக்கு ஒரு பையன் பஸ்ல போய்கிட்டு இருக்கான். ஒரு பையன் இன்னொரு பொண்ணை பார்த்து சைட் அடிக்கிறான். சைட் அடிக்கிற பையனை நான் அடிப்பேன்னு ஒரு பையன் சொல்றாங்க. தம் அடிப்போம். ஏன்டா இங்கெல்லாம் தம் அடிக்கிறீங்கன்னு எங்க இளைஞர்கள் ஒருத்தனை போட்டு அடிக்கிறான். தம் படிச்சா அடிப்போம், ஷார்ட்டா சொல்றான். தண்ணியத்தான் கலந்து அடிப்போம். என்ன தெரியுமா? அடிச்சு போட்டான் பாத்தீங்களா, விளக்கம் தானே கேட்டாரு. அடிச்சு போட்டான் பாத்தீங்களா, மயக்க போட்டு விழுந்துட்டான். தண்ணி எடுத்து மூஞ்சில அடிக்கிறான் எழுப்புறதுக்கு. அடுத்து என்ன சொல்றான் பாருங்க, நான்லாம் யாருன்னு என்னன்னு சொல்றான்னா, நாங்களாம் காலேஜுக்கு போறவங்க, ஃப்ரீ பாஸ் கொடுத்துருக்காங்க, டிக்கெட் எடுக்க மாட்டோம். இதுல என்ன தப்பு கண்டுபிடிச்சிட்டாரு? எவ்வளவு அற்புதமான ஒரு பாட்டை போய் குறை பேசிட்டு போலாமா? இருங்க, நீங்க என்ன சரியா கண்டுபிடிச்சீங்க அதை சொல்லுங்க முதல்ல. என்ன நடுவர்களே, அதுல நீங்க என்ன சரியா கண்டுபிடிச்சீங்க அதை சொல்லுங்க. ஆமா, ஒரு நல்ல தத்துவமான ஒரு பாட்டை தான் ஷார்ட்டா பாடி இருக்காங்க. அதையே உங்களுக்கு குத்தமா தெரியுதுன்னு தெரியல. தம் அடிப்போம், தண்ணி அடிப்போம், அவங்களையெல்லாம் போட்டு அடிப்போம் அப்படிங்கிறத ஷார்ட்டா சொல்லியிருக்காங்க நடுவர் அவர்களே. அப்புறம் அந்த காலத்து பாடல்கள் வந்து சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டுன்னு. அதாவது சந்தேகத்துல தாங்க ஒவ்வொரு பாட்டுமே இருக்கும். ஒரு காதலன் காதலி மீது ஒரு சந்தேகம். உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும், என்ன பாட தோன்றும். உன்னை ஒன்று கேட்பேன், ஒழுமரியாதை உண்மை சொல்லிடு. இதுதான். என்னை விட்டு ஓடி போக முடியுமா, முடியுமா? என்னை விட்டு நீ ஓடி போக முடியுமா? ஒருவர் என்று தெரியுமா, தெரியுமா? நல்லா தானங்க இருக்கு இந்த பாட்டு.
நடுவர்களே இது ஒரு அடக்குமுறை, ஆ, பெண்ணுக்கு அடக்குமுறை. எப்படின்னா என்னை விட்டு நீ ஓடி போயிட முடியுமா, என் கூட தான் நிக்கணுங்கிற ஒரு அடக்குமுறை சொல்றாங்க. அது கூட பரவாயில்லைங்க. சொல்லித்தாருங்கள் பள்ளி பாடங்கள், இன்னும் என்னென்ன மன்னன் லீலைகள். சொல்லித்தாருங்கள் பள்ளி பாடங்கள், இன்னும் என்னென்ன மன்னன் லீலைகள். தங்க பாவை அங்கங்கள் உங்கள் சொந்தங்கள், தத்தை போல் மெத்தை மேல் ஏந்தி கொள்ளுங்கள். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம். அருமையான பாட்டை இதுல என்ன குறை? நடுவர்களே, சொல்லித்தாருங்கள் பள்ளி பாடங்கள். பள்ளியை கொண்டு வந்துட்டு எந்த இடத்துல போய் சேர்த்திருக்காங்க பாத்தீங்களா? இப்படி இருக்கு. ஆனா எங்க காதல் எப்படி தெரியுமா இருந்ததுங்க? எப்படி இருக்கு? கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? தாலியத்தான் கட்டிக்கிட்டு பெத்துக்கலாமா, இல்ல புள்ள குட்டி பெத்துக்கிட்டு கட்டிக்கலாமா? இந்த பாட்டை வச்சு தாங்க இந்த லிவிங் டுகெதர்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கானுங்க. மோசமான பயிலுங்க. நடுவர்களே, ரொம்ப ஒரு கருத்துள்ள அருமையான ஒரு பாடலுங்க. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹனிமூன் போலாமான்னு கேட்குறான். தாலியத்தான் கட்டிக்கிட்டு பெத்துக்கலாமாங்கிறது வந்து தாலியை கட்டிட்டு குழந்தை பெத்துக்கிறத சொல்றான். பெத்துக்கிட்டு திரும்ப கல்யாணம் பண்ணிக்கலாமாங்கிறது வந்து 60ஆம் கல்யாணத்தை எவ்வளவு அழகாக ஒரு இடத்துல எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இதை விட என்னங்க இருக்கு? இந்த கவிஞர் மட்டும் கேட்டார்னா நாம இந்த அர்த்தத்தில் எழுதலையே அப்படின்னு தோணும். சரிங்க, இருங்க தண்ணி குடிங்க. இன்றைய கவிஞர்கள் பாட்டு அவ்வளோ அழகா இருக்கா? இந்த பாட்டுக்கு மட்டும் விளக்க சொல்லுங்க. மியாம் 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 ஏ மியாம் மியாம் பூனை மீச வச்ச பூனை சீ போன்னு சொல்லுறிய என்ன தானே ஏ மியாம் 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 பாட்டாங்க அது. நடுவர்களே, ஒரு காதலன் காதலிய மியா குட்டி, செல்லக்குட்டி, புஜ்ஜி குட்டி கூப்பிடுறது இல்லையா? இந்த புச்சுக்குட்டி மியாங்குட்டின்னு சொன்னதுனால தான் மிருகத்திலேருந்து வந்த மனிதன் மனிதத்திலேருந்து மிருகமாக போயிட்டு இருக்கான். நடுவர்களே, எவ்வளோ ஒரு அழகான பாட்டு தெரியுமா? ஏன்னா உசிலம்பட்டியில என்ன பண்ணுவாங்க, கள்ளிப்பால் வச்சு ஒரு பெண் குழந்தைய என்ன பண்ணுவாங்க, கருவிலே அழிக்கணுங்கிறதுக்காக பிறந்த உடனே அழிச்சிடுவாங்கங்க. ஆனா அம்மா அம்மம்மா உசிலம்பட்டி பிறந்த ஒரு பெண்ணை இப்ப நான் திருமணம் செய்ய போறேன் அப்படின்னு ஒரு கவிஞன் எழுதுகிறான் என்று சொன்னால் அதுதான் பாட்டில் பண்பாட்டை வைப்பது. இது அதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, அதாவது ஒரு 90ஸ்ல கூட இந்த பாட்டை வந்து ஒரு பெண் உரிமைக்காக கூட ஒரு பெண்ணை பத்தி கூட அழகா பாடியிருப்பார். வைரமுத்து அவர்கள் எழுதியிருப்பாங்க. பண்பாட்டை கொண்டு போய் உம்மால வச்சிருக்கான் பாருங்களேன். வைரமுத்து ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. போராளே பொண்ணு தாயி பொல பொல வென்று கண்ணீர் விட்டு தண்ணீரும் சோறும் தந்த மண்ணை விட்டு பால் பீச்சும் மாட்ட விட்டு பஞ்சாரத்து கோழிய விட்டு போராளே பொட்ட புள்ள ஊற விட்டு. அதாவது 90ஸ்ல ஒரு வகையான ஒரு பாடல்களை கவிஞர்கள் கொடுத்தாங்கன்னா இந்த காலத்திலுமே ரொம்ப அழகான ஒரு பாடல்களை கொடுத்திருக்காங்க. நடுவர்களே, அதாவது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த இடத்துல பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அதாவது ஒரு குடும்பமாக இருக்கணும்ன்றதுக்காக இந்த காலத்து கவிஞர்கள் அவ்வளவு அழகான பாடல்களை எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஒரு குடும்பத்துல வந்து அண்ணன் தம்பி அப்பா அம்மா சித்தி அத்தை எல்லாரும் ஒத்துமையா இருக்கணுங்கிறதுக்காக. ஆனா அந்த காலத்து கவிஞர்கள்லாம் வந்து நல்ல பாடல்களை கொடுத்தாலும் எல்லா பாடல் வரிகளிலுமே ஒரு குறை வைப்பாங்க. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே, அண்ணன் தம்பி என்னடா அவசரமான உலகத்துல தாயும் இல்ல வயிற்றுல சாப்பாடு கொடுக்குற வரைக்கும் தான் எல்லாருமே அப்படிங்கறத சொன்னது அந்த கால கவிஞர்கள் இல்லையா? ஆனா இந்த காலத்துல சினிமா சொன்னாங்க, நத்தை கூட்டி நீர் போதும் எங்கள் தாகம் தீர்த்து கொள்வோம், கத்தும் கடலும் கை கட்ட கவிதைகள் போலே வாழ்ந்து வந்தோம், தாயின் மடியில் தினம் இருந்து காலையில் மீண்டும் உயிர் பெறுவோம், கனவினில் காலையில் உயிர் பெறுத்து சிறு சிறு சுமைகள் தினம் சிரிப்போம், ஐந்தெழுத்து மொழி அறிய வைத்தாய் என் அன்னை, அண்ணன் தங்கை இருவருமே
அதாவது அண்ணன் தம்பி உறவு, ஒரு குடும்ப உறவை வந்து அவ்வளவு அழகாக இன்றைய கவிஞர்கள் தான் பாட்டில் பண்பாட்டை அழகாக வைத்தார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நிறைவாக சொல்லணும்னா, அதாவது வாழ்க்கையில நீ என்ன வேணா பண்ணு, காதல் பண்ணு, திருமணம் பண்ணு, கஷ்டப்படு, எங்க வேணாலும் போ, ஆனா ஏதாவது ஒரு இடத்துல நீ உட்கார்ந்துட்ட, என்னால எதுவே முடியாது என்ற ஒரு சூழ்நிலையில் கூட உன்னால் நிமிர்ந்து நடக்க முடியும். ஒரு பாடல் வரிகளை கேட்டா, அதாவது சாதாரணமா எடுத்துக்க கூடாதுங்க. அந்த பாடல் வரிகள்லாம் இன்னைக்கு வந்து காதல் தோல்வி, வேலை இல்லைங்கிற ஒரு தோல்வி, வீட்டில் பிரச்சனை, சமுதாய பிரச்சனை, இப்படி எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த 2 நிமிஷம் பாடல் வரிகள் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு மனிதனை முழுமையடைய வைத்து விடுகிறது என்பதுதான் உண்மைங்க. இன்னைக்கு உண்மையில எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஒன்று இருக்குங்க. தலக்கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லி தரும், கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்க இல்ல, ரொம்ப பக்கம்தான் நிழல் நிக்குதே நிக்குதே, உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாதை உண்டாகும், நிக்காம முன்னேறு கண்ணோரோ ஏ கண்ணீரு. இந்த ஒரு பாடலை உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க கேட்டீங்கன்னா அடுத்த நிமிஷமே உங்களுடைய வேலையை பார்ப்பதற்கு நம்ம வந்து உண்மையிலே அவ்வளவு சுலபமாக செய்ய முடியும் என்று சொன்னால், இந்த காலத்து கவிஞர்கள் பாட்டில் கூட பண்பாட்டை மட்டும் இல்ல வாழ்க்கை முறை முழுவதுமே வைத்திருக்கிறார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்க பாட்டுக்கு ஃபேவரா எதையுமே சொல்லலை. ஏன்னா ஒரு விஷயத்தை விமர்சனிக்கணும்னா எது நல்ல விஷயமோ அதை எடுத்துகிட்டு வந்து தான் விமர்சனம் பண்ண முடியும். பழைய பாடல்களில் இருக்க குறைகளை சொன்னீங்கல்ல, புது பாட்டில் என்ன நிறை இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ராணிப்பேட்டை, குர்ராம்பேட்டை, பேட்டை ராப், அம்மம்பேட்டை, ஐயம்பேட்டை, அம்மம்பேட்டை, ஐயம்பேட்டை. அன்னைக்கு பாட்டு எவ்வளவு அழகாக இருந்துச்சு. வருவார் பாருங்க அன்பண்ண சொல்கிறதுக்கு. அன்னைக்கு இருக்கிற பாடல்கள் அழகாக அர்த்தங்களை சொல்லுச்சு. ஒரு கணவன் மனைவி சண்டையை கூட அழகாக சொல்லுங்க. எப்படி தெரியுமா? வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா, வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. ஒரு பாட்டிலேயே குடும்பம் அப்படியே சேர்ந்துருங்க. இந்த கால பாட்டு என்ன அர்த்தம் தருது? அந்த கால பாட்டில் தாங்க அர்த்தம் இருக்கு. சட்டி சுட்டதடா கை விட்டதடா, எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஓரிட வேண்டும். சுவாக பாட்டா எழுதி விட்டு அன்றைய கவிஞர்கள் பெருசுங்கிறீங்களா? வாங்க சொல்லுங்க பார்ப்போம். கங்கையாறு சிவனாறு தலையில் வைத்தாரு, அவர் பிள்ளையாறு முருகனாறு கொண்ட முகமாறு, முல்லை பெரியாறு பாலாறு காவிரியாறு அதுதான் இப்பொழுது நீராறு, என்னை பெற்றாறு போல் இங்கு உற்றாறு நடுவனாறு, அன்றைய கவிஞர்களை பற்றி பேசுமாறு பணித்தாரு, மற்றாறு போல் இந்த சிற்றாரும் வற்றாராகாமல் வரலாறு படைக்க பத்மவாணி கல்லூரி மாணவிகளே நீங்கள் எல்லாம் கைதட்டி ஆதரிக்குமாறு கேட்டு மதிமுகம் தொலைக்காட்சியில் பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்திருக்கிற பட்டிமண்டபத்திற்கு நடுவராக இருக்கிற வழக்கறிஞர் இலக்கிய செல்வர் பெருமதிப்பிற்குரிய சதீஷ் அவர்களை. சதீஷ்னா சாதாரண இல்லைங்க, ஒரு கோடம்பாக்கத்தையே தன் தொண்டைக்குள்ளே குடி வைத்து வாழக்கூடிய சிறப்பு தான் சதீஷ் அவர்களுக்கு உண்டு என்று சொன்னால் அதான் அற்புதமாக 2 அணிகள்னு பேச இருக்கிற அறிஞர் பெருமக்களே. நான் கேட்டேன், சதீஷ் சார்கிட்டையும் கேட்டேன், உங்கள் பிரின்சிபால்கிட்டையும் கேட்டேன், காலையில் நிகழ்ச்சிங்கிறீங்களே வெயிலாக இருக்கமே எப்படி நிகழ்ச்சி நடத்துறது அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் பத்மவாணி கல்லூரிக்கு வந்து பாருங்க, ஏன்னா இந்த கல்லூரியில் படிக்கக்கூடியவர்கள் மாணவிகள் எல்லாம் மாணவிகள் அல்ல, அவர்கள் பூக்கள் வெயிலில் வாடிவிடக்கூடாது என்பதற்காக இத்தனை பெரிய பந்தல் போட்டு அந்த பந்தலிலே அமர வைத்திருக்கிறார்கள் சொன்னா அத்தகைய மாணவர்கள் அடேங்க அப்பா அற்புதமாக பண்பாட்டின் அடையாளமாக இருக்கிற மாணவிகளை. தமிழருடைய அடையாளம் பண்பாட்டின் அடையாளமே பொங்கல் தாங்க.
இந்துக்கள் தீபாவளியை கொண்டாடுகிறார்கள், கிறிஸ்தவர்கள் கிறிஸ்மஸை கொண்டாடுகிறார்கள், முஸ்லிம்கள் ரம்ஜானை கொண்டாடுகிறார்கள். ஆனால் அத்தனை பேரும் தமிழர்கள் ஒன்று சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு விழாதான் பொங்கல் விழாங்க. இந்த பொங்கலை பார்த்தீங்கன்னா, இதை சொல்லிட்டு நான் உள்ள வந்துடுறேன். பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க இந்த பிள்ளைகள்லாம். அற்புதமான பொங்கல் பானை பார்த்தால் இந்துக்கள் புனிதமாக கருதுகிற காவி நிறம் அந்த பொங்கல் பானையில் இருக்கிறது. பொங்கி வருகிற போது அது நுரை ததும்பி விளிம்பில் வருகிற போது பார்த்தீங்கன்னா அது முழுக்க பார்த்தா வெள்ளையா இருக்கும். என்னடான்னா இஸ்லாமியர்கள் அணிந்து கொள்ளுகிற குல்லாவை போல இருக்கும். அது பொங்கி வழுகிற போது பாதிரியாளர்கள் அணிந்து கொள்ளுகிற அங்கியை போல் இருக்கும்னா இதுதான் சமத்துவ பொங்கலைத்தான் இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஏன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பூக்கோலம், நமக்குன்னு ஒரு பண்பாடு உண்டுங்க. பூக்கோலம் போட்டால் அது கேரள பெண், ஒரு பூவே கோலம் போட்டால் அதுதான் தமிழ் பெண் என்கிற அடையாளம் நமக்கு உண்டுங்க. நமக்கு என்ன ஒரு விஷயம் சொல்றேங்க, ராஜபார்வைன்னு படம், கமலாசனுடைய படம் 100வது படம். 100வது படத்தில் கண் இல்லாதவராக அவர் நடிப்பார் ராஜபார்வையில். அதில் ஒரு வைரமுத்து ஒரு பாட்டு போட்டிருப்பார், அந்தி மழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறதுன்னு. அப்ப கேட்டாங்க, அவரோ கதாநாயகனோ கண் பார்வை கிடையாது, அந்தி மழை பொழிகிறது எப்படி தெரியும்? அந்தி மழை பொழியறதுல ஒவ்வொரு துளி எப்படி தெரியும்? துளியில வரக்கூடிய முகம் எப்படி தெரியும்னா, ஆனால் அன்றைக்கு பண்பாட்டா எழுதுனா, இன்னைக்கு என்ன எழுதுவான்னா, அந்தி மழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் ஒவ்வொரு முகம் தெரியுதுன்னு வாய்ப்போம். ஆனா அப்ப அந்தி மழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் ஒரே முகம் தெரிகிறது என்று சொன்னான்னா அதுக்கு காரணம் கேட்டாங்க எப்படின்னா, அப்ப சொன்னா அந்த கதாநாயகனுக்கு கண்ணு கிடையாதுங்க, பார்வை தெரியாதுங்க, அதுதான் காதல். லவ் இஸ் பிளைண்ட் அல்லவா? காதலுக்கு தான் கண்ணே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு இருக்கக்கூடிய என்னங்க பெண்ணை வர்ணிச்ச அழகு இருக்கிறதே அது சிறப்புங்க. கட்டி தங்கம் வெட்டி எடுத்து, தங்கத்தை அப்படியே வெட்டி எடுக்கிறான், கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிடிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா, இது தளதளவென்று ததும்பி நிற்கும் பருவமடா என்று சொன்னான். அதான் இங்க பாத்தீங்கன்னா கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா, புள்ள குட்டி பெத்துக்குன்னு கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு நம்ம ஷீலா சொன்னது சிவா கோனாருடைய பேத்திங்க. இவ்வளவு விளக்கத்தை நான் எங்கேயுமே கேட்டதில்லைங்க. அந்த காலத்தில் எழுதுனா, பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓர் உயிரே, புதையல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என் உயிரேன்னு காதலினுடைய கண்ணியத்தை சொன்னாங்க. ஒன்று சொல்றேங்க, காதலுக்கு என்னுடைய அணித்தலைவர் கூட நெஞ்சில் ஒரு ஆலயம் சொன்னார். தன்னுடைய கல்லூரி காலத்தில் பழகிய நண்பனை கல்யாணம் பண்ணிக்க முடியாம வேறொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு உடம்பு சரியில்லாத போது அது அந்த கணவனுக்கு தெரியுது, நான் இறந்து போயிட்டேன்னா நீ அவனை கல்யாணம் பண்ணிக்குமா அப்படின்னு சொன்ன உடனே அவ சொல்றா, இல்லையா இது என்னையா பண்பாடு, நம்முடைய பண்பாடு இல்லையேன்னு அந்த பாட்டுல சொல்லுவான். சொன்னது நீதானா, சொல் 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 என் உயிரே, தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழலாமா, அது தெருவினிலே விழுந்தாலும் வேறோர் கை படலாமான்னு சொல்லணும்னா, காதல் என்பது ஒரு முறைதான் வரும். இந்த ஒரு பாட்டு போதும். காதல் என்பது ஒரு முறைதான் வரும், அது மறுமுறை மனசுல பூக்காது. ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலர் அல்லவா, ஒரு மனதில் ஒரு முறைதான் வளரும் உறவல்லவான்னா, ஒரு கொடியில ஒரு முறை பூத்தால் அந்த இடத்தில் மீண்டும் பூ பூக்காது, ஆனால் குளத்தில் பூக்கும், மறுபடியும் குவியும், மறுபடியும் முடியும். காதல் என்றால் அது உன்னோடு தான், அது ஒருவனோடு தான், இன்னொருவனோடு வராதுன்னு பண்பாட்டின் அடையாளத்தை சொன்ன பாட்டு பழைய பாட்டுங்க. இப்ப சொல்றான், எவனி உன்னை பெத்தாம் 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 பெத்தா கையில கெட்டா செத்தா செத்தா செத்தாங்கிறான். ஆனா அன்னைக்கு சொன்னா, கண்ணெதிரே தோன்றினாள், கனிமுகத்தை காட்டினாள், நேர்வழியை மாற்றினாள், நேற்று வரை ஏன் மாற்றினாள், அந்த இனிய மகள் எனது தாய்க்கு மருமகளாவாள்னு, அவள் மருமகளாவாள்னு சொல்லுகிற அற்புதமான பாட்டு இருக்கிறதுன்னு சொன்னா உண்டு. நாங்கெல்லாம் படிக்கும் போது நடுவர்களே, கண்ணதாசன் தேன் தேன் எழுதுவாரு, பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடித்தேன் மலைத்தேன் அவள் என மலைத்தேன்
படித்தேன் விழிகளில் குடித்தேன்னு மனப்பாடம் கெமிஸ்ட்ரி எப்படி பண்ணுவோம்னா இன்னைக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதுன்றாங்கல்ல, அன்னைக்கு கெமிஸ்ட்ரி எப்படி தெரியுமா? ஈத்தேன் மீத்தேன் எத்திலின் என நான் நினைத்தேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இருக்கிறதுனா, இன்னைக்கு பாட்டு எழுதுறான் பழைய பாட்டு, அன்னைக்கு சிறப்பாக இருந்துச்சு. இன்னைக்கு எழுதுறான் புது பாட்டு. கருத்த மச்சான் கஞ்சத்தான எதுக்கு வச்சான், பருத்துக்குள்ள பஞ்ச வச்சு வெடிக்க வச்சான், பருத்துக்குள்ள பஞ்ச வெடிக்காம ஆட்டோ பாம்பை வச்சு வெடிக்க வைப்பான். முதலிரவு கூட அழகாக சொன்னாங்க, மலராத பெண்மை மலரும், முன்பு தெரியாத உண்மை தெரியும்னா இப்போ சொல்றான், ராத்திரி பொழுது உன்னை பார்க்கிற பொழுது வேத்து கொட்டுதுன்னா பேய் பிசாசோட குடும்பம் நடத்திட்டு என்னையா நடக்குது? இல்ல கண்ணதாசன்ட்ட பார்க்கறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்கு, 1000 எழுத்துகள் இருக்கு, பல கவிதைகள், பல கட்டுரைகள். ஆனா நம்மளுக்கு அவங்க இன்னைக்கு எப்படி தான் பார்க்கறான்? கண்ணதாசங்கார கூடி பேர சொல்லி பூத்தி கூடி பொன்ன குடி மச்சான போல் பாட போறேன்டா. கண்ணாடி கோப்பையில கண்ண மூடி நீ செல்லடி, ஒரு காய தொட்டுக்கிட்டா ஓடி போகும் காய்ச்சலடி. படுபாவி இப்படி எல்லாம் கவிதை எழுதுவான்னு தெரிஞ்சுதான் அந்த மனுஷன் சீக்கிரமே போய் சேர்ந்தார். ரொம்ப அழகா எழுதுவான். மழை கூட ஒரு நாளில் தேனாகலாம், மணல் கூட சில நாளில் பொன்னாகலாம், ஆனாலும் அவையாவும் நீயாகுமா அம்மா என்று அழைக்கின்ற செய்யாகும்னா, அம்மா இந்த பெண்கள் கல்லூரியில் சொல்றாங்க, தாய்க்கு விட சிறந்தது உலகத்தில் இல்ல. ஆ என்பது உயிரெழுத்து, இம் என்பது மெய்யெழுத்து, மா என்பது உயிர்மெய் எழுத்து, நமக்கு உயிரையும் மெய்யும் கொடுத்தவள் அம்மா என்பதனால் தான் மழை கூட ஒரு நாளில் தேனாகலாம், மணல் கூட சில நாளில் பொன்னாகலாம், ஆனாலும் அவையாவும் நீயாகுமா அம்மா என்று அழைக்கின்ற செய்யாக. ஒன்னு சொல்றேங்க, என்ன பண்பாடுங்க. ஒரு அவன் ஊரா நாட்டியம் ஆடுறவன், ஒருத்த வழிப்பறி கொள்ள செய்யறவன், வழிப்பறி கொள்ளையே நிக்கிறான், எல்லாரும் விட்டுட்டு போயிடறாங்க, அவன் மட்டும் நிக்கிறான், கையில் இருக்கிறதெல்லாம் கொடுன்றான், எல்லாத்தையும் கொடுன்னா அவன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு சொல்றான், சல்சல் சல்சல் சாலையிலே செல்செல் செல்செல் சாலை காளைகளே சேர்ந்திட வேண்டும் இரவுக்குள்ளே, காட்டினில் ஒருவன் என்னை கண்டான். காட்டில் பார்த்தாவன், காட்டில் ஒருவன் என்னை கண்டான், கையில் உள்ளதை கொடு என்றான், கையில் ஏதும் இல்லை என்று என் கண்ணில் உள்ளதை கொடுத்து விட்டேன், அவன்தான் திருடன் என்றிருந்தேன் தோழி. அவன்தான் திருட்டு பையன் நினைச்சேன், அவன்தான் திருடன் என்றிருந்தேன், அவனை நானே திருடி விட்டேன். கொஞ்ச நேரம் அவனை பார்த்தனா அந்த புத்தி வந்துச்சு, அவனை நானே திருடி விட்டேன், முதலாய் திருடும் காரணத்தால் தோழி முழுசாய் திருட மறந்து. அவனை முழுசா திருடடி, இதை கொஞ்சம் தாண்டி பார்த்தேன், முழுசா என்னால திருட முடியலையேன்னு சொல்லுகிறான்னா அது காதலுடைய மிகச்சிறப்பானது. இன்னைக்கு சமுதாயத்தை சொன்னாங்க, காற்றும் நீரும் வானும் மண்ணும் பொதுவில் கிடக்குது, மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிஞ்சு கிடக்குது, பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே, பிரிவு மாறி ஒருவை வந்தால் உலகில் அமைதி நிலவுமே என்று சொல்லுகிற அளவுக்கு இன்றைக்கு இருக்கிறதுனா, சமுதாயத்தை கூட சொல்லி காட்டுகிற பாடல் இருக்கிறதுன்னா அது எங்களுடைய பாடலுங்க. சொல்றான், 16 வயது, அவளுக்கு 16 வயசு தான், 8-2ங்க, 16 வயது, அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. இந்த பொம்மலாட்டம் ஆடுவான், பாவை கூத்து நிகழ்த்துவாங்க, ஆனால் கண்ணுக்கு கூட பாவை என்பதுதான் பெயர். இந்த பாவை அவள் கண்களிலிருந்து என்னை ஆட்டி வைக்கிறாள். 16 வயது, அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது என்று சொல்லுகிற போது அற்புதமாக சொல்லுகிறான். இன்னைக்கு எழுதுறான், ஏன் உச்சி மண்டையில் சுருங்கிறது, கிருங்கிறது, டர்ருங்கிறது, புர்ருங்கிறதுன்னு எழுதுறான்னா. ஆனா அந்த காலத்தில் அற்புதமாக எழுதுனா, குட்டியாடு தப்பி வந்தா குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி தப்பி வந்தா குறவனுக்கு சொந்தம், தட்டுக்கெட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம். சட்டப்படி பார்க்க போனா, நீங்க ஒரு வக்கீல், சட்டப்படி பார்க்க போனா 8 அடி தான் சொந்தம்னு. எல்லாரும் ஆடி அடங்கு வாழ்க்கையடா, இது 6 அடி நிலமே சொந்தமடான்னா, எல்லாரும் சுரதா கூட 6 அடின்னா, பட்டுக்கோட்டை எங்கள் பாட்டுக்கோட்டை 8 அடி சொன்னான்னா, அவன் தொழிலாளர்களை பற்றி ஏழை மக்களை சிந்திச்சான். வாழ்கிற நாளில் தான் விசாலமாக படுக்க அவனுக்கு கிடைக்கல, செத்த பிறகாவது
நாளுக்கு அவன் கை நீட்டி 2 அடி எக்ஸ்ட்ரா பறக்கட்டும்னு 8 அடிக்குள்ள தான் வாழ்க்கை இருக்குதுன்னு அற்புதமாக சொன்னான். நிறைவு செய்கிறேன். பண்பாட்டின் அடையாளம் பாட்டில் வைத்தவர்கள் அன்றைய கவிஞர்கள். இன்றைய கவிஞர்கள் நம்மை மயக்குகிற பாட்டில் தான் வைத்திருக்கிறாங்க. இந்த 2 தோழிங்க ஒன்றா இருக்கிறாங்க, நாளைக்கு பிரிஞ்சு போயிடுவாங்க. ஆனால் அந்த தோழியை சொன்னா நம்முடைய பாடலில், நாட்டுப்புற பாடலில், பழைய பாடலில் சொன்னா, ஆத்தோறும் பூத்த மரம், ஆனை அடங்க மரம், கிளையெல்லாம் கூடுகட்டி கிளியடையும் புங்க மரம், புங்க மறுத்தடியில் பூவிழுந்த மண்வெளியில் பெண் பார்த்த சிறுவயசு பெண்ணே நினைவிருக்கா, சிரிக்கும் அவ பாவாட சீக்கிரமா அவருதுன்னு இறுக்கி முடிபோட்டு எங்க ஆத்தா கட்டிவிட, பட்டு சிறுகையில் பட்டையிடம் பொன்னாக இடுப்பு தடத்தில் நீ எண்ணெய் வச்ச நினைவிருக்கா, கருவாட்டு பானையிலே சிறுவாட்டு காசெடுத்து கோணாறு கடை தேடி குச்சைசு ஒன்று வாங்கி நான் திங்க நீ கொடுக்க நான் திங்க கலங்கிய ஐசு குச்சி கலர் கலரா வீதி மணலில் விழுந்துடுச்சு நினைவிருக்கா, வெள்ளாறு சலசலக்க வெயில் போல நிலவடிக்க பல்லாங்குடி ஆடுகளில் கால் கொலுசு நீ தொலைக்க கொடுவாப்பா கிழவி என்று கேவி நீ அழுக, என்னோட கால் கொலுசு எடுத்து உனக்கு மாட்டி விட்டு எங்க வீட்டில் போய் நொக்கு பெத்த நினைவிருக்கா, ஒன்னா வளர்ந்தோம், ஒரு தட்டில் சோர்த்துனோம், பிரியாம இருக்க பெருவெளியை யோசிச்சோம், ஒரு புருஷன் கட்டி ஒரு வீட்டில் சக்களத்தை வாழ சம்மதிச்சோம் நினைவிருக்கா, ஆடு கனவு கண்டா அறியாது, பொழுது கனவு கண்டா புழுவுக்கு தெரியாது, எப்படியோ பிரிவானோம் இருவேறு திசையானோம், தண்ணி இல்லா ஊருக்கு தாலி கட்டி நீ போக, வறண்ட ஊருக்கு வாழ்க்கப்பட்டு நாம் போக, ஏம்புள்ள ஏம்புருஷன் ஏம்பொழப்பு என்னோட, உம்புள்ள உம்புருஷன் உம்பொழப்பு உன்னோட, நாளும் கடந்துருச்சு நரை கூட விழுந்துருச்சு, நம்ம வயத்தில் வளர்ந்த கொடி வயசுக்கு வந்தாச்சு, ஆத்தோறும் பூத்த மரம் ஆனை அடங்க மரம் கிளையெல்லாம் கூடுகட்டி கிளியடையும் புங்க மரம், போன வருஷத்து புயல் காத்து விழுந்துருச்சேன்னு அந்த தோழிமார்கள் கதையை இந்த நட்பை சொன்னது அன்றைய கவிஞர்களே என சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். உங்கள் பாதங்களை பாருங்கள், என் நன்றி மலர்கள் குவிந்து கிடக்கிறத சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து மீண்டும் ஒரு முறை மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய தமிழர் திருநாளாம் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி வணக்கம். எதிர்காலம் வரும், அதில் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை முடிப்பேன், பொது நீதியிலே பொது பாதையிலே ஒரு நல்லோர் வழியிலே நடப்பேன், நல்லோர் முகத்திலே விழிப்பேன், நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனைப்பட மாட்டார். இருக்கு பாருங்க, அப்படியே புல் அரிக்கணும் பாட்டுனா. இன்னைக்கு தான் எழுதுறானே, வாட்டி 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 கியூட் பொண்டாட்டி, நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் டீஜல்லாட்டி, வாட்டி 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 கியூட் பொண்டாட்டி. தமிழையே காணாங்க பாட்டுல, அதுதாங்க எங்க வேதனை. அன்பண்ணன் சொல்லும்போது அவருடைய வேதனை என்ன, தமிழை காணா. பாட்டு இருக்குது, வரி இருக்குது, இசை இருக்குது, தமிழை காணா, அதை தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஆக்கம் வச்சிருக்காரனா. அதுக்கு பதில் சொல்ல இவங்க வராங்க. எப்படி தெரியுமா, நீங்கள் பார்க்குற கண்ணோட்டம் இருக்குங்க, நல்லா பாருங்க, உங்கள் கண்ணை தொடச்சிட்டு பாருங்க, இல்லைன்னா டாக்டர்கிட்ட போய் கண்ணாடி போட்டுட்டு பாருங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி தெரியுமா, ஒரு மெட்ராஸு கவிஞர் எழுதுறான் பாருங்க, அங்கே சென்னையில் இருக்கிற மொழிக்கு தகுந்த மாதிரி எழுதுறான். ஒரு அழகிய காதலி நடந்து வர்றா, அவன் ஜிமிக்கி ஆடுது, அவன் நெத்தி சுடி ஆடுது, அதை பார்த்து எங்கால எப்படி தெரியுமா எழுதுறான், பண்பாட்டோடு எழுதுறாங்க. கை நிறைய கண்ணாடி வளையல் சத்தம், என் கனவுள்ள நீ கண்ணத்தில் தாரிய முத்தம், கை நிறைய கண்ணாடி வளையல் சத்தம், என் கனவுள்ள நீ கண்ணத்தில் தாரிய முத்தம், இந்த ஏரியாவில் யாரும் இல்லை பெண்ணே கொண்டாட்டம், இந்த ஏரியாவில் யாரும் இல்லை பெண்ணே கொண்டாட்டம், நீ அசத்திரிய ஹிந்தி பட ஹீரோனியாட்டம், மூக்குத்தி முறைச்சு பாக்குது, ஜிமிக்கி ஆட்டம் போடுது, தள்ளுக்கான் நெத்தி போட்டு என்ன சுட்டு தள்ளுது. மெட்ராஸ் கவிங்க இதை விட தமிழ் எழுத முடியுமா? வாங்க, சேலம் ஐஸ்வர்யா இன்றைய கவிஞர்கள் தான். நடுவர் அவர்களே, உலகத்திலேயே நன்றி சொல்வதற்காக விழா எடுத்து கொண்டாடுபவர்கள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க தான் தமிழர்கள். இந்த பண்பாடு நம்மளுடைய தமிழர்கள் கிட்ட தான் இருக்கு. எப்படி தெரியுமா? எப்படி? இருளை போக்கிய வெளிச்சத்திற்கு நன்றி சொல்லக்கூடிய விதமாக கொண்டாடப்படுவதுதான் தீபாவளி பண்டிகை.
அறிவை கடவுளாக வணங்குவதுதான் சரஸ்வதி பூஜை, மண்ணை கடவுளாக வணங்குவதுதான் விநாயகர் சதுர்த்தி, பொன்னை கடவுளாக வணங்குவதுதான் அக்ஷய திருதியை, வாழ்க்கை வண்ணமயமானதுன்னு வண்ணங்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய விதமாக கொண்டாடப்படுவதுதான் ஹோலி பண்டிகை, பூக்களால் கோலம் வரைந்து இயற்கைக்கு நன்றி சொல்லக்கூடிய விதமாக கொண்டாடப்படுவதுதான் ஓணம் பண்டிகை, மனிதராக தோன்றிய புனிதருக்கு நன்றி சொல்லக்கூடிய விதமாக கொண்டாடப்படுவதுதான் கிறிஸ்துமஸ் பண்டிகை, கேர்ள் ஃப்ரெண்டையே தேடிட்டு இருந்த இளைஞனை பிரியாணிக்காக பாய் ஃப்ரெண்டை தேட வச்சதுதான் ரம்ஜான் பண்டிகை, தை மகளுக்கும் தமிழ் மகளுக்கும் அள்ளித்தந்த ஆதவனுக்கும் அனுதினம் உழைத்த உழவனுக்கும் நன்றி சொல்லக்கூடிய விதமாக கொண்டாடப்படுவதுதான் இந்த பொங்கல் பண்டிகைன்னு சொன்னா அருமை அருமை. இந்த பொங்கல் பண்டிகையில மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் பத்மவாணி கல்லூரி மாணவிகளுக்கும் எங்கள் அனைவரின் சார்பாக இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, ஏன் பொங்கலுக்கு நாங்க பாட்டு கொடுக்கலையா, பண்டிகை கால பாட்டு நாங்க கொடுக்கலையா நடுவர்களே? நம்ம வரும்போதே என்ட்ரன்ஸ்லயே ஒரு பாட்டு போட்டாங்க. என்ன பாட்டு? எப்படி? தை பொங்கல் வந்தது பால பொங்குது பாட்டு சொல்லடியோ, வண்ணமங்கையராடிடும் மகாநதிய கேட்டு சொல்லடியோ, இங்கு பொன்னி என்பவள் தென்னாட்டவர்க்கு அன்பின் அன்னையடி, இவள் தண்ணீர் என்பொரு ஆடி கட்டிடும் தெய்வ மங்கையடி. பண்டிகை கால பாட்டை சொல்லலையா நடுவர்களே? நடுவர்களே, நம்மளுடைய பண்பாடுனா என்ன? காதலும் வீரமும் தான் நம்மளுடைய பண்பாடு. உண்மையா இல்லையா? நிச்சயமா. காதலையும் வீரத்தையும் ஒரே களத்துல பார்க்க முடியும்னா அது ஜல்லிக்கட்டு என்கிற களத்துல தாங்க பார்க்க முடியும். எங்க ஜல்லிக்கட்டு என்பது நம்மளுடைய பண்பாட்டின் பெருமைங்க. மதுரையில அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர், புதுக்கோட்டைனா தச்சாங்குறிச்சி, திருச்சினா சூரியூர்னு பரம்பரையா ஜல்லிக்கட்டு விளையாட்டா பார்க்காம ரத்தத்துல ஓடக்கூடிய வீர மரபா பார்த்தது நம்மளுடைய தமிழ் பரம்பரைன்னு சொன்னா, ஜல்லிக்கட்டுங்கிறது விளையாட்டு கிடையாது, ஜல்லிக்கட்டுங்கிறது விளையாட்டு கிடையாது, அது நம்ம வீர மரபுன்னு எப்படி தெரியுமாங்க சொன்னாங்க? காளைய அடக்கிறவெல்லாம் இங்க வீரம் இல்ல, காளைய அடக்கிறவெல்லாம் இங்க வீரம் இல்ல, எவன் காளைய மதிக்கிறானோ அவன் தான் வீரன் இருக்கிறது தான் நடுவுல நம்மளுடைய பண்பாடு. சொல்லுங்க. அருமை அருமை. கவனிக்கிறீங்க நடுவர்களே? பெண்கள் என்ன ஜல்லிக்கட்டுல வெறும் பார்வையாளர்கள் நினைச்சீங்களா? கிடையாதுங்க. பெண்கள் ஜல்லிக்கட்டுல பார்வையாளர்கள் மட்டும் கிடையாது, அந்த காளையை வளர்க்கக்கூடிய வளர்ப்பாளர்கள், அந்த காளையை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலர்கள்னு சொன்னா விதிமுறையாவது சட்டமாவது என்ன பண்ண முடியும்? எங்க மண்ணுல ஜல்லிக்கட்டு நடந்தே தீரும்னு சொன்னது இன்றைய தலைமுறை நடுவர்களே. அதுலயும் குறிப்பா ஜல்லிக்கட்டுங்கிறது ஆண்கள் விளையாடக்கூடியது தானே, பெண்கள் ஏன் கலந்துக்கணும்னு நிக்காம அந்த போராட்டத்துல தமிழ் பெண்கள் அத்தனை பெண்கள் கலந்து போராளியா இருந்து ஜல்லிக்கட்டை மீட்டு கொண்டு வந்தாங்கன்னா இது நம்ம பரம்பரைக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம், பெருமை இல்லையா? இத பாட்டுல சொன்னா நடுவர்களே. எப்படி தெரியுமா? இளைய தளபதி பாட்டுல சொன்னாங்க. ஒரு கண்ணு வரவு கண்ணு உன்ன மொச்சு பாக்கும் நின்னு, சின்ன மகராச வாரா மீச முறுக்கு, ஹாய் எங்க மண்ணு தங்க மண்ணு உன்ன வைக்கும் சிங்க மண்ணு. ஆலப்புறா தமிழ உலகம் எல்லாமே வெற்றி மக வழிதான், இனிமே எல்லாமே வீரண்ணா யாரு இந்த நாட்டுக்கு அவ சொன்னானே, வாயில்லா மாட்டுப்போம் அட நீதிய அட தந்தானே, சொல்லி சொல்லி சரித்திரத்தில் பேர் பொறிப்பா, நெஞ்சில் அள்ளி காதில் நம்ம தேன் தமிழ் தெளிப்பா, இன்னும் ஊழகோயில தங்க தமிழ பாட பச்சை பூகள் உச்சி பூகள் ஏறி சீர் வாராயோ வாராய் நீ, வம்பா வந்தா சொல்லு கெடுப்போம், வாராயோ வாராய் நீ,
வாழப்போரா தமிழ உலகம் எல்லாமே வெற்றி மக வழிதான் இனிமே எல்லாமே வீரண்ணா யாரு இந்த நாட்டுக்கு அவன் சொன்னானே வாயில்லா மாட்டுக்கும் அடநீதிய அட தந்தானே. எங்க இன்றைய கவிஞர்கள் நல்ல பாட்டுல கொடுக்கலையா? நல்ல ஒரு முறை கைத்தட்டல் கொடுங்க. ஏன் அன்றைய கவிஞர்கள் கொடுக்கலையா? என்ன கொடுத்தீங்க? இதை விட பிரம்மாண்டமா கொடுத்தாங்க. எப்படி தெரியுமா? முன்னால சீருது மயில கால, பின்னால பாயுது மச்ச கால. முன்னால சீருது மயில கால, பின்னால பாயுது மச்ச கால. அடக்கி ஆளுது முரட்டு கால, முரட்டு கால. நெஞ்சுக்குள் பயமும் இல்லை, யாருக்கும் மச்சம் இல்லை. பாராத வெற்றி என்னிடம் விளையாடுங்க, உடல் பலமாகுங்க. ஆடலாம் பாடலாம் கொண்டாடலாம், ஆனந்தம் காணலாம் என்னாலுமே. பொதுவாக என் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். இந்த பாட்டு மட்டும் தான் கொடுத்திருக்கீங்களா? களை கட்டுதா இல்லையா? அன்றைய கவிஞர்கள் ஏதோ பண்பாடை செதைச்சதே கிடையாதா? ஏங்க உங்க கால கவிஞர்கள்லாம் கல்லா கட்டுறதுக்கு எழுதினவங்க, சரி. எங்க கால கவிஞர்கள்லாம் களை கட்டுறதுக்காக எழுதினவங்க. கல்ல பத்தி எழுதினவங்க தான் அன்றைய கவிஞர்கள். கல்லா கட்டுறதுக்கு எழுதினவங்க இன்றைய கவிஞர்கள்னு சொல்றீங்கல்ல, கல்ல பத்தி எழுதினவங்க தான் அன்றைய கவிஞர்கள். எப்படி தெரியுமா? எப்படி? அவன் கையில கிண்ணத்தை வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட கேள்வி கேட்கறான். தங்கம், ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன், ஏன் ஏன் ஏன்? பக்கி ஏந்துறது நீ, எங்க கிட்ட கேள்வி கேட்கிற. இன்னொரு பாட்டு இதுல அவர் வேற நின்று ஒரு பாட்டை வரியா சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால உங்களுக்கு அந்த பாட்டு தெரியல தங்கம். அது என்ன பாட்டு தெரியுமா? சொன்னது நீதானா, சொல் 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 என் உயிரே. ஒரே சோக பாட்டுங்க, ஒரே சோக பாட்டு. அப்படி கிடையாதுங்க. பண்பாடுல முக்கியமானது என்ன தெரியுமாங்க? நம்மளுடைய வாழ்க்கை முறைய, நம் தமிழ் பரம்பரையுடைய வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போனா அதற்கு பெயர் தான் பண்பாடு. நடுவர்களே, அந்த பண்பாட்டை இன்றைய கவிஞர்கள் ஏன் நாங்க கொடுக்கலையா? எப்படி எப்படி தெரியுமா கொடுத்தாங்க? குக்கு குக்கு தாத்தா தாத்தா கலவெட்டி, குக்கு குக்கு பொந்தல யாரு மீன் கொத்தி, குக்கு குக்கு அல்லி மலர் கொடி அங்கதமே, ஒட்டர ஒட்டர சந்தனமே, முள்ள மலர் கொடி முத்தாரமே, எங்கூரு குத்தாலமே. நாங்க சொல்லலையா? அண்ணா கிளி நீ ஆல மரத்தில் அண்ணா கிளி. அது குரலே நல்லா தமிழ் உச்சரிப்பு. நடுவர்களே மொத்தம் நாங்களும் மொத்தம் 3 பேர் பேசியிருக்காங்க. இந்த 3 பேரும் தொடாத ஒரு விஷயத்த நான் இந்த இடத்துல தொடுறேன். நடுவர்கள் தொடுங்க. காதல். காதல்னா என்ன நடுவர்களே? ஐயோ, அதை சொல்றதுக்கு அதுக்கு ஒரு தலைப்புக்கே பட்டிமன்றம் வைக்கணுமே. காதல்னா என்ன தெரியுமா நடுவர்களே? அழகா சொல்லுவாங்க, தாய்மை என்பது பகிரக்கூடியது. இப்ப எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, என்கிட்ட குழந்தை இல்ல, தனிகையுடைய பையனை என்னுடைய மகனா நினைச்சு நான் கொஞ்சுவேன். எப்படி? அது தாய்மை. ஆனா காதல் என்ன தெரியுமா? தனக்கானவர்களை வேறு யாரிடமும் பகிர்ந்து கொள்ள விரும்பாததுதான் காதல். நடுவர்களே, அந்த காதலை இன்றைய கால கவிஞர் எவ்வளவு அழகா சொன்னாங்க தெரியுமா நடுவர்களே? ஆண்டிப்பட்டி கனவா காத்து ஆல தோக்குதே, ஐத்த பொண்ணு ஒண்ணு தாக்குதே. ஆண்டிப்பட்டி கனவா காத்து ஆல தோக்குதே, ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே. அடி முக்கா பொம்பளையே என்ன முழுசா நம்பலையே, அடி முக்கா பொம்பளையே என்ன முழுசா நம்பலையே. நான் என் உச்சந்தலையில சத்தியம் வச்சுட்டேன், ஆனா இப்ப கூட நீ என்ன நம்ப மாட்டியேன்னு கேட்கும்போது அதற்கு அந்த காதலி பதில் சொல்றா காதலன் கிட்ட, உன் பவசுக்கும் உன் பவருக்கும் வெள்ளக்காரி பிடிப்ப, இந்த கிறுக்கிய ஏழு சிறுக்கிய எதுக்காக பிடிச்ச. என்ன அர்த்தம்னா, நீ ஒரு டாக்டரு, உன் அழகுக்கும் உன்னுடைய பவருக்கும் நீ ஒரு வெள்ளைக்காரிய கூட கல்யாணம் பண்ணலாம், ஆனா இந்த கிறுக்கிய, அதுவும் ஏழை சிறுக்கிய எதுக்காக பிடிச்சேன்னு கேட்கும்போது அதற்கு அந்த காதலன் பதில் சொல்ற மாதிரி கவிஞர் எழுதியிருக்காரு பாருங்களேன்.
ஒரு வெள்ளக்காரி காசு தீந்தா வெறுத்து ஓடி போவா, இவ வெள்ளரிக்கா வித்து கூட வீடு காத்து வாழ்வா. என்ன அருமையான கவிஞர் பாருங்களேன். ஒரு வெள்ளக்காரி காசு தீந்தா வெறுத்து ஓடி போவா, ஆனா இவ வெள்ளரிக்கா வித்து கூட வீடு காத்து வாழ்வான்னு நம்ம தமிழச்சியை பார்த்து இன்றைய கவிஞர் எழுதியிருக்கானே நடுவர் அவர்களே. யோசிச்சு பாருங்களேன். இது உங்களுக்கு வந்து பண்பாடா தெரியலையா? இது காதலா தெரியலையா? யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பாருங்க அன்றைய கவிஞர்களே. அதுல அழகான ஒரு வரி வரும் நடுவர்களே, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அழகா நம்ம சுவாமி விவேகானந்தர் தான் சொன்னாரு. என்னது? ஹலோ பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னாரு. எல்லோரும் எனக்கு சகோதர சகோதரிகள்னு சொன்னாரு. ஆனா இந்த பாட்டுல சொல்றாங்க பாருங்களேன், நான் அந்த கல்யாணம் பண்ணிக்க போற மாமா உன்னை தவிர மற்றவங்க எல்லாருமே நான் அண்ணன் அண்ணன்னு தான் நான் நினைச்சேன்னு அந்த பாட்டுல சொல்லியிருக்காங்க பாருங்க. ஊரில் உள்ள ஆளை எல்லாம் நான் அண்ணே அண்ணே சொல்லி கூப்பிட்டேன், ஒன்ன ஒன்ன மட்டும்தானே நான் மாமான்னு தான் கூப்பிட்டேன். என்ன அழகான பாடல் வரி நடுவர்களே. நடுவர்களே, இந்த காதல்ங்கிறது இதுதாங்க. காசு பணம் தேடி போறவ தமிழச்சி இல்ல. கட்டுன புருஷன்கிட்ட கையில ₹1 காசு இல்லைன்னா கூட கணவனை கடைசி வரைக்கும் மனசுலையும் வாழ்க்கையிலையும் சுமக்கிறது தான் நம்மளுடைய பண்பாடுன்னு இன்றைய கவிஞர்கள் சொல்லலையா? எங்க ஒரு பாட்டு, ஒரு டூயட் பாட்டு பாடலாமா? இதே வழக்கத்தை, இதே ஒழுக்கத்தை திருமணத்திற்கு மதிப்பு கூடக்கூடிய விதமா இன்றைய கவிஞர்கள் கொடுத்திருக்காங்க. எப்படி தெரியுமா நடுவர் அவர்களே? ₹1 தாரே உணப்பு தட்டு தாரேன்னு ஒரு பாட்டுல வச்சாங்க. ஸ்டார்ட் பண்றீங்களா? ₹1 ஒரு உணப்பு தட்டுந்தாரு, ஒத்துக்கிட்டு வாடி நம்ம உட பக்கம் போவோம். ₹10 பதிக்க ஜங்கிலி தாரு, பச்சை கிளி வாடி மேல படப்பு பக்கம் போவோம். ₹10 வேணா பதிக்க சங்கிலி வேணா, பசுப்பு நிக்கிற மாமா என்ன உசுப்பி விட வேணா. நான் மச்சு வீடும் தார, பஞ்சு மெத்த போட்டு தார, மத்தியான வேடி நம்ம மாந்தப்புக்கு போவோம். பிறந்த நாளா இருந்தாலும் சரி, திருமண நாளா இருந்தாலும் சரி, அது பண்டிகைகள் காலமாக இருந்தாலும் சரி, இளைஞர்கள் கண் தானத்தையும் இரத்த தானத்தையும் உடல் தானத்தையும் முன்வந்து இன்னைக்கு கொடை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுதானே நடுவர்களே பண்பாடு. இன்றைக்கும் நம்ம மண்ணுல ஈரம் இருக்குன்னு எழுதிய கவிஞர்கள் எங்களுடைய இன்றைய கவிஞர்கள் தான் அப்படின்னு சொல்லி நிறைவு செய்யறேன். பெண்ணடிமை தடத்துக்கு போர்டு பிடிச்சிட்டு உட்கார்ந்த 2 பேர் வந்து பேசலாமா? ஆனா இன்றைய கவிஞர்கள் அப்படி சொல்லலங்க. உன்னாலே முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாதே, பரிதாபம் காட்டும் எந்த வர்க்கத்தோடும் இணையாதே, உலகத்தின் வலி எல்லாம் வந்தால் என்ன உன் முன்னே, பிரசவத்தின் வலியை தாண்ட பிறந்த அக்னி சீரகே, எழுந்து வா உலகை அசைப்போம் முயன்று வா என்று சொன்ன முற்போக்குத்தனமான பாடல்களை எழுதியதும் பண்பாட்டை போற்றியவர்களும் இன்றைய கவிஞர்களே என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆழமான விஷயங்கள். நான் மற்ற நடுவர்களைப் போல நாம் பேசிட்டு பேச்சாளர்களை பேச விடாமல் பண்ணுறதில்லை. பேச்சாளர்கள் பேச அதை நான் கூர்ந்து கவனித்து ரசிக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் நான். எப்போதுமே நான் ஒரு வழக்கறிஞர். மதிமுகம் தொலைக்காட்சி என்னை எந்தவித தேர்வும் எழுதாமல் என்னை நீதிபதியாக்கி இருக்கிறது இந்த மேடையில். பொதுவாக நீதிபதினா தீர்ப்பு சொல்லணும். அந்த தீர்ப்பு எப்படி இருக்கணும்? பாதிக்கப்பட்ட நபருக்கு தீர்வாக இருக்கணும். ஒருவேளை பாதிக்கப்படாத நபர் வந்துட்டா அவனுக்கு அது முடிவாக இருக்கணும். அந்த அளவுக்கு ஆராய்ந்து பார்க்கணுமா இல்லையா தீர்ப்பை? 4 பேச்சாளர்கள், 4 பாடகர்கள், 4 கவிஞர்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த 4 பேர்த்தையும் உண்மையிலேயே ஒரு அழகான பேச்சு. நல்லா உற்சாகமாக கைத்தட்டுங்க.
சாலையோரங்களில் பூத்து கிடக்கிற பூக்களை எல்லாம் பறித்து வருவதல்ல திறமை, பறித்து வந்த மலர்களை நிறம் பார்த்து கோத்து நூலில் கட்டி இணைப்பதுதான் திறமை. சொல்லிட்ட ஒரு தலைப்பை அதற்கு தகுந்தாற் போல கருத்துக்களை பிடித்து வந்து இந்த மேடையில் உங்களிடத்தில் அள்ளி தெளிக்கிற திறமை இந்த 4 பேருக்கும் இருக்கிறது என்பது உண்மை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பண்பாட்டை பாட்டில் வைத்தவர்கள் அன்றைய கவிஞர்களா இன்றைய கவிஞர்களான் மட்டும்தான் சொன்னேன். அது 2K கிட்ஸா, 70K கிட்ஸா, 80K கிட்ஸா, இல்லை 2020K கிட்ஸா, இல்லை புள்ளிங்கோ குரூப்பா அப்படின்லாம் சொல்லாமல் விட்டுட்டேன். ஆனால் அவர்கள் கொண்டு வந்த வார்த்தை, வர்ணஜாலங்கள், எழுத்து, மொழி, வடிவம், பாடல் எல்லாமே அதிகமாக கண்ணதாசனை பிரதிபலிக்கவில்லை, அதிகமாக வாலியை பிரதிபலிக்கவில்லை, அதிகமாக பட்டுக்கோட்டையாரையுமே பிரதிபலிக்கவில்லை, அதிகமாக கூமா பாலசுப்பிரமணியத்தையும் பிரதிபலிக்கவில்லை, அதிகமாக எந்த பழைய கவிஞர்களையும் தொடவில்லை. புதிய கவிஞர்களிலிருந்து வரிகளை எடுத்தார்கள். வைரமுத்து வரிகள், யுகபாரதி வரிகள், விஜய் வரிகள், ஸ்நேகன் வரிகள் என்று ஒவ்வொன்றையும் எடுத்து அழகாக கோத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் விமர்சனங்கள் எதற்குமே உண்டு. அது அந்தைய கவிஞர்களுக்கும் உண்டு, இன்றைய கவிஞர்களுக்கும் உண்டு. நல்ல நல்ல வெற்றி பாடல்களை எழுதியவர்கள் தான் எழுதியிருக்கிறார்கள். ஏன் 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 ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன், பல எண்ணத்தில் நீந்துகின்றேன், ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, பல குளமகளில் என் நினைவிருக்கும். தேவையில்லைங்க. எங்கள் ஐயா வாலி எழுதின வரிகள் எவ்வளவு வலிமையானது, ஆனால் அவர் எழுதின சில வரிகளில் வலிமை குறைந்திருக்கு. எப்படி எப்படி சமஞ்சது, எப்படி 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 சமஞ்சது, எப்படி மூட்டை தூக்கும் மாமா எழுது பாடவே முடியல. எல்லாரும் கேட்டுருவாங்க, ஒரு வக்கீலுக்கு இதெல்லாம் தேவையா ஐயா, பாட்டு பாடுறான் இருந்தாலும் பாட்டு அப்படின்னு ஊருக்குள்ளே சொல்லிடுவாங்க. அதனால் அதோட நிறுத்திக்கலாம். அவ்வளவு எழுதும்போது கூட அநாகரிகமான வார்த்தைகளை, சந்தையில் நிற்கிறீங்க எதுக்கு மாமா சொல்லு விட்டு பார்க்கணுமே, அதுக்காக தொப்புளத்தான் காட்டுறீங்க எதுக்கு மாமா பம்பரந்தான் வெட்டிடணும், அதுக்காக. எவ்வளவு மோசமான வார்த்தைகளை. யார் எழுதினார்னு கேட்டால் வாலி தான் எழுதினார். அவர்கிட்ட ஒரு பேட்டியில் கேட்குறாங்க, ஏங்க இப்படியெல்லாம் நீங்கள் பாட்டு எழுதினாலும் இப்படி எழுதலாமான்னு. திரைத்துறைக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே என்னால் எழுத முடியும். சில பாடல்களை கருத்துக்காக எழுதியிருக்கிறேன், சில பாடல்களை என்னுடைய வருவாய்க்காக எழுதியிருக்கேன்னு சொல்கிறாருன்னா, திரைப்படங்களில் வர பாடல்களை மட்டுமே வச்சு கவிஞர்களை தீர்மானிக்க முடியாதுங்க. எவ்வளவோ நல்ல நல்ல விஷயங்களை. எங்க உலகத்திலேயே ஒரு கஞ்சன் இருப்பான், அவன் பெரிய கஞ்சனாக இருப்பான். ₹1 தீனி வாங்கிட்டு போய் வீட்டில் இருக்கிற 9 பேர்த்துக்கு பிரித்து கொடுப்பான். அப்படி கஞ்சன்லாம் இருப்பாங்க. ஆனால் எங்கள் ஐயா விசு இருக்கார் பார்த்தியா, அவர் திரைத்துறையில் ஒரு சிக்கனமாக இருக்கக்கூடிய நபர். எப்படி தெரியுமா, ஒரு பாடலை எஸ்பிபி வச்சு பாடிடுவார், பாட்டு முழுக்க பாடிடுவார். அங்கங்கே 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 கட் பண்ணி போட்டுவார். ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை அவங்க சொன்னாங்கல்ல, பெண்ணை கட்டுப்படுத்துவதுதான் அவங்களுடைய பாடலான்னு, அதை அந்த திரைப்படத்தில் அழகாக வச்சுருப்பார். கோத்தாவரி வீட்டுக்கு நடுவு ஒரு கோடை போடுறி, இது ராமன் சீதைக்கு போட்ட கோடா இருக்கட்டுடி அப்படிம்பார். ஏன்னா இந்த கோட்டை தாண்டி அவங்க போகக்கூடாதான், கட்டுப்பாடோடு இருக்கணுமா. இந்த கட்டுப்பாடோடு இருக்கிற விஷயத்தை திரைப்படத்தில் வச்சுட்டு வைரமுத்து எழுதின வைர வரிகள் எடுத்து கொண்டாந்து பிரதிபலிச்சிருப்பார். எப்படி தெரியுமா, கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய பெண் சில நேரங்களில் கட்டுப்பாடை உடைத்து எரிந்து வெளியே வரணுங்கிறார். எப்படி தெரியுமா, காலில் ஒரு முள்ளு தைச்சா கண்ணு கலங்குது, கண்ணில் ஒரு தூசு பட்டா கைதான் ஓடுது, சேவல் அன்று கோடு கிழிச்சு வேலி போட்டது, வேலி தாண்டி கோழி போக வேலை வந்தது, ஆபத்துக்கு பாவம் இல்லை
பாசத்துக்கு சட்டம் இல்ல, பாசத்துக்கு ரெக்க முளைச்சி பறந்து போகுது தன்னால. சம்சாரம் அவ மின்சாரம், சம்சாரம் அது மின்சாரம். எழுதல எங்க அன்றைய கவிஞர்கள், இன்றைய கவிஞர்கள் தாங்க எழுதுனாங்க. இவங்க சொன்னாங்கல்ல, ஜல்லிக்கட்டுல புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் கிராமத்தில் ஒரு ஜல்லிக்கட்டு விழா நடக்குது. என் ஃப்ரெண்டு அதில் கலந்துக்கிறான், ஒரு பரிசு வாங்குறான், மிகப்பெரிய பரிசு. காரை கொடுக்குறாங்க, சாவியோடு கொடுக்குறாங்க. காரை வாங்கும்போது சுற்றிலும் கும்பலை பார்க்குறான். ஏண்டான்னு கேட்குறேன். இல்லை மச்சி, நான் முதல் நாள் காளையை பிடிக்க வரும்போது ஒரு பெண் என்னை பார்த்து சிரிச்சா, அதே 5 வருஷம் என்னை பார்த்து சிரிக்கிறா. இந்த வருஷம் நான் கார் வாங்கிட்டேன், அவளை காணான்னு பார்த்தான். 1000 பேர் திருவிழாவுக்கு வந்தால் கூட அழகிய தன் காதலி எங்கே வருகிறாளுங்கிற பார்வை ஒன்ன மறந்து இருக்க ஒரு பொழுதும் அறிய. எம்மா கண்ணீர் முகத்தை விட்டு பெறதையும் தெரிய, வங்கத்தில விளஞ்ச மஞ்ச கிழங்கெடுத்து வரசி. அம்மா இங்கு வந்து பூசி இருக்கும் எழிலிருக்கும் அரசி. குடியிருப்போம் குண்டு கிளியே, கொஞ்சம் கிடப்போம் வடி வெளியே. நட சொல்லித்தான் வாடி அழைச்ச, சம்மதம் ஒன்று சொல்லு கிளியே. ஏறெடுத்து பார்த்து எம்மா நீரெடுத்து ஊத்து, சீரெடுத்து வாரம் பொண்ணு சேர்த்து என்ன பேசு. முத்தையம் படிக்கும் முத்திர கவிக்கு நிச்சயம் பதில் சொல்லணும் மயில். மாங்குயிலே பூங்குயிலே தேதி ஒன்று கேளு, நல்ல மாலையிட தேடி வரும் நாளு எந்த நாளு. இந்த காதலை கூட அன்றைய கவிஞர்கள் சொல்லலைங்க, இன்றைய கவிஞர்கள் தானே சொல்லியிருக்காங்க. அதனால அன்றைய கவிஞர்கள் நிறைய நடுவர்கள் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, கொடுத்துருவாங்க அந்த ஒரு முறை. இன்றைய கவிஞர்கள் தான் பண்பாட்டை பாட்டில் வைத்தார்கள் என்று கூறி அடுத்த மேடை ஏறுறதா இல்லையா? இல்லை அடுத்த மேடை ஏறுறதா இல்லையா? எங்கள் தாத்தாவுக்கு பட்டுக்கோட்டையார் பாட்டுனா அப்படி புதிக்கும். ஒரு தெம்மாங்கு கவிஞன் பாடுறான் பாருங்க. தன்னை நானே தானே நன்னா தாரே நின்னா தாரே நின்னா, உடக்கர ஓரத்திலே உனக்காக காத்திருப்பேன். உன்னோடு நான் ஒன்னா பேசணும், அதனாலே என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும். உடக்கர ஓரத்திலே உனக்காக காத்திருப்பேன். உன்னோடு நான் ஒன்னா பேசணும், அதனாலே என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும். நல்லா தானே இருக்கு. காலையில் கோலம் போடுற ஒரு பொண்ணை பார்த்து, ஒரு நாள் மார்கழி மாதம் காலங்காத்தால அவ வீட்டு முன்னால காலையில் எழுந்து கோலம் போடுகையில் காதுல சவுண்டு கேட்டு நானு எழுந்தண்டா. கண்ணை திறந்து நாம் பார்க்கையில அவ என்ன பார்த்தா, நான் அவளை பார்த்தேன். கண்ணம் ஒட்டிக்கிச்சு, காதல் வந்து ஒட்டிக்கிச்சு. டாபு டாபு டாபுடா டாபுலாட்டி டைடா, டாபு டாபு டாபுடா டாபுலாட்டி டைடா. மழைக்காக தான் மேகம், அடக்கலைக்காக தான் நீயும், அட கலந்தாடுவோம் நாடும் மகனேவா. மகனேவா ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். புலிகள் அழுவது ஏது, அட பறவைகள் அழ அறியாது. போர்க்களம் நீ புகும்போது உள் தைப்பது காலறியாது. மகனே மகனே ஆற்றுக்கு ஓய்வென்பதேது கிடையாது, அடக்கரைக்கு ஒரு தோல்வி ஏது கிடையாது. மழை துளி மண்ணில் சங்கமம், ஒளி துளி வானில் சங்கமம், உடற்பொருள் ஆவியெல்லாம் தலையில் சங்கமம் சங்கமம். பாடவே முடியலைங்க, குரலே மாறிடுது. எப்படிதான் அந்த மனுஷன் பாடினாரோ. பாட்டை உயிராக்கியவர்கள் இன்றைய கவிஞர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இதை சொன்னால் இந்த தீர்ப்பு நல்லா இருக்கும். நிறைவாக ஒரே விஷயம்,
ஒரு 85 வயசு மதிக்கத்தக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவி சாலை விபத்தாயிருது. அந்த விபத்து வழக்கு எடுக்கிறதுக்காக நான் மருத்துவமனைக்கு போகிறேன். அந்த கணவருக்கு ஒரு கால் ஃப்ராக்சர் ஆயிடுது, அந்த மனைவிக்கு ஒரு கை ஃப்ராக்சர் ஆயிடுது. 2 பேர்த்தையும் போய் தனியாக பார்க்குறேன். அம்மா பயப்படாதீங்கம்மா, உங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு கால் தான் போயிருக்கு, கவலைப்படாதீங்கன்னு. கால் இல்லாமல் அந்த மனுஷன் எப்படிங்க நடப்பார்? நான் அவர்கிட்ட போய் சொல்கிறேன், ஏங்க நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் மனைவிக்கு ஒரு கை தான் போயிருக்கு, நல்லா இருக்காங்க, ஆரோக்கியமாக இருக்காங்க, பயப்பட. ஐயோ ஏன் மனைவிக்கா கை போயிருச்சா? என் கையே அவதானப்பா, அந்த கையே போயிருச்சா அப்படின்னு வருத்தப்பட்டு அழுகிறார். வருத்தப்பட்டு அழுகிறாருனோட 85 வயசில் காதலை பாடுறா அப்படின்னு மன மகிழ்ச்சியோடு இருந்தாங்க. இந்த மனுஷன் சொல்கிறான், தம்பி எப்படியாவது அந்த கிழவிக்கு ஒரு விஷத்தை கொடுத்து கொன்னுருங்கிறான். உடனே நான் அந்த அம்மாவை போய் கேட்குறேன், ஏங்க இந்த வீட்டுக்காருக்காங்க இந்த பதறுனா ஏமா இந்த ஆள் உனக்கு விஷத்தை கொடுத்து கொல்ல சொல்கிறாருமா அப்படின்னா, உடனே அந்த அம்மா சொல்லுது, எப்படியாவது எங்கள் வீட்டுக்காருக்கு கொஞ்சோண்டு விஷத்தை கொடுத்து அவரையும் கொன்னுருங்கன்னு அந்த அம்மா சொல்லுது. 2 பேர்த்தையும் போய் தனிப்பட்ட முறையில் கேட்குறாங்க, நீங்கள்லாம் பல பேருக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டியவங்க இப்படி சொல்கிறீங்களே அப்படிங்கிறப்ப அவங்க சொன்னாங்க, இல்லை தம்பி, நாங்கள் சம்பாரிச்சதெல்லாம் பெற்றதுக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு, அனாதையாக நிற்கிறோம். அவருக்கு நான், எனக்கு அவர். எனக்கு ஒரு கை போயிருச்சுன்னா நாளைக்கு அவருக்கு எந்த பணிவிடையுமே செய்ய முடியாத பாவி ஆயிரும் தம்பி. நான் பார்க்கும்போதே அந்த மனுஷன் நல்லா செத்துறணும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. உடனே அவர்கிட்ட போய் கேட்குறேன். அவர் சொல்கிறாரு, நான் முதல்ல சம்பளம் வாங்கினப்ப நான் வாங்கின முதல் சம்பளம் 5 ரூபா. அன்னைக்கு குங்குமம் அரையன்னா அன்னைக்கு வாங்கி கொண்டாந்து கொடுத்து அவன் நெத்தியில் வச்ச அந்த குங்குமம் இருக்குதை பற்றியா தம்பி, அந்த குங்குமத்தை பார்த்துக்கிட்டே நான் சாவணும் தம்பி, எனக்கு முதல்ல விஷத்தை கொடுத்துருன்னு அந்த மனுஷன். யோசிச்சு பாருங்க, இதை ஒரு திரைப்படத்தில் யாராவது வைக்க முடியுமா? ரியலாக நடந்த 2026 நடந்த விஷயம். 1947க்கு முன்னாடி, 60க்கு முன்னாடி ஒரு திரைப்படத்தில் ஒரு இயக்குனர் வச்சுருக்கான். இயக்குனர் வச்சதோடு நிறுத்தலைங்க, அதில் ஒரு பாட்டை கொண்டாந்து போட்டு நிறைவு செய்திருக்கான்னா இதுதாங்க அன்றைய கவிஞர்களுடைய வலிமை. இன்னைக்கெல்லாம் பாட்டு எதுக்கு வருதுன்னே தெரியல. அன்னைக்கு பாட்டு பார்த்திங்கன்னா அந்த படத்தினுடைய நிறைவு காட்சியை நிறைவுபடுத்துகிற விதமாக இருக்கும். எப்படி தெரியுமா? 2 கணவன் மனைவி, கலங்காதடி கலங்காதே, நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை, பேசாமல் இருக்கணும். உனக்கு என்ன தேவையாக இருந்தாலும் என்னால் கொடுக்க முடியும், எனக்கு என்ன தேவை இருந்தாலும் உன்னால் கொடுக்க முடியும். நம்மளை விட யாரடி இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்காக அப்படின்னு சொல்லி சிவாஜி கணேசன். அதெல்லாம் கவலை இல்லைங்க, இப்படியே உங்களுக்கு பணிவிடை செய்து சாகிற பாக்கியம் எனக்கு கிடைக்கணுங்கன்னு அந்த அம்மா இது அழகாக ஒரு கவிதையில் வச்சுருக்கான் பாருங்க. ஆளும் விழுதுகள் போல் உறவு 1000 இருந்தும் என்ன, வேறென நீ இருந்தால், வேறென நீ இருந்தால் அதில் வீழ்ந்து விடாதிருப்பேன். உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் நெஞ்சில் புதிரம் கொட்டுதடி, உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் நெஞ்சில் புதிரம் கொட்டுதடி. வாழ்க்கையில் எத்தனை பிள்ளைகள் சாதிக்கலாம், அந்த பிள்ளைகள் சாதிப்பதற்கு பெற்றோர்கள் தான் காரணம். இன்று எத்தனையோ கவிஞர்கள் சாதிக்கலாம், அத்தனை கவிஞர்களுக்கும் உரமிட்டவர்கள் அன்றைய கவிஞர்கள் என்று கூறி பண்பாட்டை மட்டுமல்ல, பாரம்பரியத்தை, இலக்கியத்தை, சுவையை, மொழியை, ஆளுமையை, திறமை, எழுத்தை, சந்தத்தை அடுக்கி அடுக்கி கொண்டாந்து தேன் போல நம்மிடத்தில் சேர்த்தவர்கள் அன்றைய கவிஞர்களே, அன்றைய கவிஞர்களே என்று கூறி நல்லது ஒரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. என்றும் நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்குங்க கண்ணு முன்னாலே. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.